ஓகே, ஓகே, ஓகே. இல்ல. இது 1.5 இயர்ஸ் அப்படின்றது ஓகே தான். நான் உங்களுக்கு முன்னாடியே எல்லாமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எப்படி படிக்கணும் அப்படின்றத. இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் பிளைண்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஒரு நல்ல எனக்கு ஒரு ஆர்டிக்கல் தான் பயங்கரமாக தெளிவாக படிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு படிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ தலைவர் ஃபேன்ஸ் யாராவது? எம்மைக்கு போது தெரியுது. எஸ், நீங்கள் ரீடிங் வந்து நல்லா வாசித்து நல்லா பழகிட்டீங்க, நிறையா ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே எக்ஸாம்லாம் அந்த ஃபியர் இருக்கப்போ அது புரியாமல் இருக்காது. ஜஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் அவங்க ரீட் பண்ணும்போது புரியாது. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுக்கிறீங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓவர் கம் ஆகிடும். ஒரு நாளைக்கு மினிமம் 2 hours கிட்ட ரீட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நோ தலைவர் ஃபேன்ஸ், பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ இனி விஜய் ஃபேன்ஸ், அண்ணன் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? எஸ், தளபதி ஃபேன்ஸ். பிஓ சொல்கிறீங்களா? பிஓ சொல்கிறீங்களா கிளர்க்கு சொல்கிறீங்களா? 16 to 17ன்றது பிஓ சொல்கிறீங்களா கிளர்க்கு சொல்கிறீங்களா? சரி, ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு சண்டே வந்து ஈவினிங் வந்து அபித்தரா வந்து 7 to 11 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமிங்கில் வந்து டெலகிராம் குரூப், நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் தான் வந்துட்டு மீட்டிங் போவாங்க. ஸோ லைக் வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி போவாங்க. ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து அதில் நீங்கள் கேளுங்க. ஸோ அண்ணா வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் இன்சைட் சொன்னாலும் சொல்லுவார். ஸோ மறக்காம, ஏன்னா இந்த எக்ஸாக்ட்லி ஸோ இந்த பிளேஸை விட அந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாகவே உட்காந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ எதுக்கு இதை நான் கேட்டேன் அப்படின்னா, நான் தான் கமெண்ட்லேயே போட்டேனே. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் டு நோ ஹவு த மூவி அப்படின்னு கேட்கறதுக்காக தான். ஸோ கூலி பார்த்தாச்சா? இது இனிமேல் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் தான். ஸோ இனிமேல் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஓகேயா? ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து வேலை, அதாவது ஜஸ்ட் டு நோ லைக் ஒரு நாள் வந்து விளங்காத நாள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் என்னடா நாள் விளங்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. தென் தட்ஸ் ஃபைன். ஓகே, 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 பரவாயில்ல. அப்படியே படிக்க வந்துடுவோம். ஃபைன், வாங்க. என்னடா நாள் விளங்கவே மாட்டேங்குது. ஸோ அதை வந்து இந்த விஜய் சிதுலாம் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, என்னடா வாழ்க்கை மயிறு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி என்னடா நாள் மயிறு நாள் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா? அதுதான் த பேட் ஹேர் டே. விளங்காத நாள், எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குதுன்ற ஒரு நாள் இருக்கும்ல. நாள் போக போக அப்படித்தான் இருக்கு. எக்ஸாக்டா நாள் போக போக அப்படித்தான் இருக்கும். அஸ்பிரன்ஸ் லைஃப் அப்படி தானே இருக்கும். அதுவும் இந்த ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளங்காத நாள், பேட் ஹேர் டே.
ஸோ பேட் ஹேர் டேன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 வச்சுக்கலாம். இது தலைவர் ஃபேன்ஸுக்கும் பேட் ஹேர் டே அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் லைஃப்பில் வந்து ஏப்ரல் 1 எப்போவுமே ஒரு பேட் ஹேர் டே. சரி, இந்த வருஷம் நடந்துடும், கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் நடந்துடும். ஸோ பேட் ஹேர் டேனா விளங்காத நாள், அதுதான் வந்து பேட் ஹேர் டே, த டே ஆன் விச் எவ்ரி திங் சீம்ஸ் டு கோ ராங். ஓகே, ஸோ எப்போவுமே கொஞ்சம் இடியம்ஸ் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அப்படியே ஜாலியாக பேசிட்டே போகலாம். அ பேட் பேட்ச், மாவீரனில் யோகி பாபு போடுவார், ஞாபகம் இருக்குங்களா? பேட்ச் ஒர்க் ஒட்டுவாங்களா, போய் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஓட்டை விழுந்திருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து இது பண்ணுவாங்களா? அ பேட் பேட்ச் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெங்கெல்லாம் அதை வந்து அதுதான் வந்து பேட்ச் அப்படின்றது வந்து பிரச்சனை. ஸோ பேட் பேட்ச் அப்படின்றப்போ அங்கங்கே ஒரு தடை. ஸோ வந்து அ பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ், எங்கெங்க பேட்ச்னா பிரச்சனை எங்கெங்கே இருக்கும், பேட்ச் ஒர்க். நீ சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமாடா? அமைதியாக இருக்கிறீங்க. இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. ஸோ பேட்ச் ஒர்க் என்னங்க? ஸோ பேட்ச் ஒர்க்னா பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே ஃபைன், அப்போனா கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கடா. ஓகே ஃபைன். நான் இவன் பாட்டுக்கு ஏதோ வளரிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட போகிறீங்க. அ பெட் ஆஃப் ரோசஸ். ஓகே, பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னா படுக்கையில் வந்து ரோசஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக, ரொம்ப முற்படுக்கைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரோஜா படுக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ முள்ள படுக்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே இது ரோஜாவில் படுத்துவங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸி சுச்சுவேஷன், ஈஸி சுச்சுவேஷன். ஓகே, தென் ஸோ ஈஸி சுச்சுவேஷன், த பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னா ரொம்ப ஈஸியான சுச்சுவேஷன்ஸ். தென் பீ ஹேவ்ஸ். பீஸ் எப்படிங்க இருக்கும்? பீ வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களா? ஸோ பீஸ்லாம் அந்த குட்டி குட்டியாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக போவானுங்க, பூக்கிட்ட இருந்து ஹனி எடுப்பாங்க, நேராக வந்து அவங்க நெஸ்ட்டில் வந்து சேர்த்து வச்சுப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பானுங்கல்ல, அதுதான் பீஹேவ். ஸோ பீஹேவ் அப்படின்னா அ பிஸி பிளேஸ், அ பிக் ட்ரா. அப்படின்னா வந்து என்னதுன்னா ஹியூஜ் அட்ராக்ஷன். ஸோ பிக் ட்ரா, ஹியூஜ் அட்ராக்ஷன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த பிக் பில்லியன் டே, அமேசானில் வந்து சேல்ஸ் போடுறாங்க, அப்போல்லாம் அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? எஸ், ஐபிஎல் இஸ் அ பிக் ட்ரா. இழுக்கிறது, ட்ரானா வந்து இழுக்கிறது, பெருசாக இழுக்கிறது. அப்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் என்ன போடுவாங்க? இழுப்பாங்களா? ஸோ கட்டி இழுப்பாங்கல்ல, ஸோ அதுதான் பிக் ட்ரா, ஹியூஜ் அட்ராக்ஷன். ஓகேவா? எஸ், huge attraction. The e-commerce sales are a big draw nowadays. A bird's eye view. ஸோ bird's eye view அப்படின்னா ஜென்ரலாக பார்க்கறது. இப்போது இங்கே எத்தனை பேர் நான் ஃப்ளைட்டில் போயிருக்கேன் அப்படின்றத சொல்லுறீங்க? நான் ஃப்ளைட்டில் போயிருக்கேன் அப்படின்னு ஜஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள். எஸ், நான் வந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்லையா நான் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்கீங்களா? சரி, ஃப்ளைட்டில் போகலையா? எஸ், இருக்கீங்களா? நோவா? ஐயாமா? ஓகே, சரி, கவலைப்படாதீங்க. ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் தான் போடுவாங்க, வேறு ஸ்டேட்டில் தான் போடுவானுங்க. எல்லோரும் ஃப்ளைட்டில் போயிடலாம், கவலைப்படாதீங்க. வாங்க அருண் பிரகாஷ் ப்ரோ, ஜாலியாக இருக்கிறீங்களா? உனக்கு என்ன ஜாலியாக இருப்ப? அடடடடா, எல்லா நண்பர்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா? மேரிட் மென்ஸுக்கெலாம் இங்கே இடம் கிடையாது. படிக்கிற பசங்க இருக்க இடத்துல என்னங்க? ஓகே, ஸோ எல்லாருமே ஃப்ளைட்டில் போயிடலாம், கவலைப்படாதீங்க. ஸோ
இல்லை நான் மலை மேலே ஏறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மலையிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்க என்டையர் லேண்டு எப்படி இருக்குன்னா குட்டியாக தெரியும். ஸோ குட்டியாக தெரியுமா, அது வந்து ஜென்ரலாக பார்க்குறது. ஸோ மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, மேலேருந்து கீழே பார்க்குறோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஜென்ரலாக தெரியும். ஸோ ஜென்ரலாக பார்க்குறது அதுதான் பேர்டு வியூ. ஈகிள் வியூனா என்ன? எஸ், குட்டி குட்டியாக தெரியும், நம்ம ஜென்ரலாக மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். அதுதான் பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்றது. பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்றது. ஈகிள் ஐ அப்படின்னா என்ன? ஈகிள் ஐ அப்படின்னா ஈகிள்ஸ் வியூ. ஈகிள்ஸ் வியூ, எஸ், கழுகு பார்வை. எக்ஸாக்டாக அது என்ன அப்படின்னா, நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்க, ஓகேவா? ஸோ மேலேருந்து ஒரு பறவை பார்க்குதுன்னா ஜென்ரலாக இருக்கும், ரொம்ப ஜென்ரலாக இருக்கும். பட் ஆனால் ஈகிள் மேலேருந்து பார்த்தாலும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், கரெக்டாக ப்ரிசைஸ்டாக பார்க்கும், பின் பாயிண்ட் பண்ணி பார்க்கும். அதுதான் ஈகிள் வியூ. கேர்ஃபுல்லி வாட்ச். எஸ், கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது தான் ஈகிள்ஸ் வியூ அப்படின்றது. ஓகே, ஃபைன், ஜாலியாக தான் இருக்கும். Then a blessing in disguise. ரெண்டு பேரும் கவனிக்க விட மாட்டேங்கிறேன். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. மேரிடு மென்ஸ் ஆர் நாட் அலோட் ஹியர். சின்ன பசங்க இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஓகே, ஸோ த பிளஸ்ஸிங் இன் அ டிஸ்கியூஸ். 5 ஸ்டார் விளம்பரம் யார் யார் பார்த்துருக்கிறா? நல்ல வேலைக்கு நீ எதுவும் பண்ணல தம்பி. ஸோ ஒரு பாட்டி நிற்பாங்க. அந்த பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த இது எடுத்து கொடுப்பா அப்படின்னு. அவன் பாட்டுக்கு 5 ஸ்டார் தின்னுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். இந்த பாட்டி மேலே கீழே பார்த்துட்டு, இவன்கிட்ட சொல்கிறது வேலைக்காகாது, நானே பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அது ஏதோ ஒன்று கீழே கொஞ்சம் எடுக்க வருவாங்க. எடுக்க வரப்போ அந்த இடத்துல ஒரு பியானோ மேலேருந்து அந்த அம்மா உட்காந்து அந்த இடத்துல வந்து டம்முன்னு விழுந்துடும். சம்டைம்ஸ் டூயிங் நத்திங் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான். ஸோ ஒரு கெட்டதில் ஒரு நல்லது, சம்டைம்ஸ் டூயிங் நத்திங்னு வரும். எஸ், எக்ஸாக்டாக. ஸோ அதான், கெட்டதில் ஒரு நல்லது. ஸோ இந்த கோவிட்-19 எனக்கு இந்த கோவிட் வந்ததுனால தான் ப்ரோ நான் டிகிரியே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பல பேர் இருப்பாங்க. அது என்னது? கெட்டதில் ஒரு நல்லது, த பிளஸ்ஸிங் இன் டிஸ்கியூஸ். உன்னை போல் ஒருவன், அப்படியே சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸோ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கியூஸ், அப்பேரண்ட் ஆர் மிஸ்ஃபார்ச்சூன் ஈவெண்ட்ஸ் ஹாவ் அ குட் ரிசல்ட்ஸ். ஓகேவா? எதிர்பார்க்காத சில மிஸ்ஃபார்ச்சூன்ஸ்னால சில இது நடக்கக்கூடியது, ஹெல்ப்ஸ். ஓகே, ஃபைன். பிளஸ்ஸிங் இன் டிஸ்கியூஸ். ப்ளூ ஐடு பாய். கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களாடா? வாங்கடா. மார்வல் ஃபேன்ஸ், நம்மலாம் பார்த்தோமே, சூப்பர்மேன்லாம் பார்த்தப்ப மார்வல்னு வந்தீங்களேடா, வாங்கடா. ப்ளூ ஐடு பாய். யார் அந்த ப்ளூ ஐடு பாய்ன்னு சொல்லுங்கடா. ஐயோ, நானே சொல்லிட்டேனே கேப்டன் அமெரிக்கான்னு. ஃபைன், ப்ளூ ஐட் பாய்னா கேப்டன் அமெரிக்கா. ஸோ ஒன் ஹூ இஸ் ஃபேவரேட். நோ ஹெல்ப்பா? எதுக்கு? மேஜிக் மேனா? யார்ப்பா மேஜிக் மேனா? ஸோ கேப்டன் அமெரிக்கா. ஸோ இதுதான் அந்த கேரக்டர். ஸோ இதுதான் அந்த கேரக்டர், ஓகேயா? இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேரக்டரை. ஸோ இந்த கேரக்டரோட கண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ கலரில் இருக்கும், ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஃபேவரேட் கேரக்டர், ஓகேவா? ஸோ த பாய் ஹூ இஸ் ஃபேவரேட், த ப்ளூ ஐ அப்படின்னா எங்கே பார்த்தோம்? இங்கே தானே பார்த்தோம். என்ன நீங்கள் வந்துட்டீங்க?
எஸ் த ப்ளூ ஐடு பாய் அப்படின்னா ரொம்ப ஃபேவரட். ஓகே, பவர் ரேஞ்சர்ஸ்லேயும் ப்ளூ கலர் கொஞ்சம் ஃபேவரட்டாக நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ரெண்டு வீடியோ போட்டேன், எதுக்கு? காப்பி ரைட் சொல்லுகிறதுக்கா? கொய்யால. ஸோ ப்ளூ ஐடு பாய் அப்படின்னா வந்து ஒருத்தருடைய ஃபேவரட். ஸோ கேப்டன் அமெரிக்கா அப்படின்றது வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி லைக் அவருக்கு வந்து கண் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து கண் ப்ளூ கலரில் இருக்கும். அதுதான் வந்து த ப்ளூ ஐடு பாய். இல்லை அந்த ஆக்டருக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்காது, அந்த கேரக்டருக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அந்த கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற கேரக்டருக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அது சூப்பர் சோல்ஜர் சீலம் வந்து ஏற்றுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண் அப்படியே ப்ளூ கலரில் மாறிடும். ரெட்டும் ப்ளூவும் ஃபேவரட். ரெட்டும் ப்ளூவும் ஃபேவரட்டாக சின்ன வயசில் ரெட்டு ஃபேவரட்டாக இருந்துச்சு. போக போக ரெட்டை கொஞ்சம் விட்டு கொடுத்தாச்சு. ஓகே, த போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. இந்த பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, பாஸ் ஆன ரெண்டு கேண்டிடேட் வந்து வந்திருக்கிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் என்னது, எப்பயா நடக்காத ஒரு விஷயம், சடனாக வந்து நடக்கும்ல, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாமல் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும். அதுதான் வந்து த போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. ரெண்டு பேருமே இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, பாஸ் ஆகிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அதான் வந்து த போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்ருவானுங்க. ஓகே, ஸோ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. ஸோ சடனாக ப்ளூ அப்படின்றது ஸ்கைலேருந்து வந்து குதிச்சாச்சா அப்படின்னு சொல்கிறப்போ, வானத்துலேருந்து வந்து குதிச்சாங்களா அப்படின்றது கேட்பாங்கல்ல, அதுதான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டாங்களா, ஒரு அன்பிளசண்ட்டாக இருந்துச்சா அப்படின்றது தான். வானத்தை கிழிச்சிட்டு வந்து கொட்டுச்சா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஜஸ்ட் ஒரு ஆன் ஃப்ளோவில் வந்து பேசுவோம்ல. இந்த அருண் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்காரா, ஸோ அவரும் நம்ம குவான்ஸ் எடுக்கிறவர் தான். இந்த தலை வேலுமணி அப்படின்ற ஒரு ஐடி, ரெண்டு பேருமே குவான்ஸ் எடுக்கக்கூடிய பர்சன்ஸ் தான். ஸோ நம்ம சேனலில் எடுக்கக்கூடிய ரெண்டு பேர் தான் அவங்க தான். ஓகே ஃபைன். போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. எ போன் ஆஃப் கன்டென்ஷன். அ போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா என்னங்க? ரெண்டு நாய்க்குட்டி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ரெண்டு நாய்க்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்ன பண்ணும், ஒரு எலும்பு துண்டை பார்த்துச்சுன்னா, ஒரு எலும்பு துண்டு இருக்கு, ரெண்டு நாய்க்குட்டி இருக்கு, என்ன பண்ணுங்க? அடிச்சுட்டு சாகுங்களா, எனக்கு தண்டா வேணும் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக அதே தான். ஸோ அ போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா ஒரு டிஸ்பியூட்டை வந்து கிளப்பி விடுறது, ஒரு பிரச்சனையை உருவாக்குறது. ஃபைட். எஸ், ரெண்டும் பயங்கரமாக அடிச்சுக்கோங்கல்ல ஒரு எலும்பு துண்டுக்கு, அதான் த போன் ஆஃப் கன்டென்ஷன். எலும்புக்கான சண்டை. அ காஸ் ஆஃப் குவாரல். ஸோ ஒரு சண்டைக்கான ஒரு காஸ், ஒரு ரீசன், அதுதான் வந்து த காஸ் ஆஃப் டிஸ்பியூட் ஆர் காஸ் ஆஃப் குவாரல். சூப்பர். ஓகே, அடுத்தது லாஸ்டா. ஸோ இது முடிஞ்சா என்ன, இந்த பேஜ் போய்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ த புல் இன் அ சைனா ஷாப். புல் இன் அ சைனா ஷாப் அப்படின்னா ஒரு சைனா ஷாப். ஸோ அஸ் வி நோ த செராமிக் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கா. செராமிக்னா என்னது? செராமிக்னா உடையக்கூடிய. ஸோ தட்டு, இந்த எவர் சில்வம், இது எல்லாமே வந்து இந்தியன் ஆரிஜின். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டீலில் இருக்கும். எஸ், லைக் வி நோ பிஃபோர். ஆனால் செராமிக் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, அது வந்து ஈஸியாக உடையக்கூடியது. அது யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா சைனாக்காரங்க. ஸோ அந்த செராமிக் அது எல்லாமே சைனாவில் இருக்குன்னா, அது எல்லாமே அந்த கடைக்குள்ளே தானே இருக்கும். சைனா ஷாப்புக்குள்ளே தான் செராமிக் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு காளமாட்டை கொண்டு போய் விட்டால் என்ன ஆகும்? அடித்து உடச்சிருமா? டம்முன்னு அடித்து எல்லாத்தையுமே உடச்சி விட்ரும். அதுதான். ஸோ எக்ஸாக்டாக அ புல் இன் அ சைனா ஷாப். புல் இன் அ சைனா ஷாப்னா எக்ஸ்ட்ரீம்லி ஆக்வர்ட் ஆர் கிளம்சி பர்சன். ஸோ உள்ளே போயிட்டு அடித்து உடச்சிரும். ஸோ அதான் the politicians, he was a bull in a china shop and often had to apologize for his rough speech. Yes, had to apologize for their rough speech. As a politician, he was a bull in a china shop. ஸோ அவர் வந்து ரொம்ப ஆக்வர்டாக, ஸோ அந்த புல் வந்து அங்கே போய் பயங்கரமாக உடச்சி இதெல்லாம் வச்சிரும்ல. ஸோ ஒரு ஆக்வர்டான ஒரு கிளம்சியான ஒரு சுச்சுவேஷனை அந்த புல் வந்து கிரியேட் பண்ணி விட்ரும். அதே மாதிரி தான் அவர் ரொம்ப ஆக்வர்டாக
ரொம்ப ஒரு எல்லாத்தையுமே போட்டு டம்மு டம்னு அடிச்சு உடைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து அவர் எப்போவுமே கடுமையாக பேசப்பட்டதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணப்படுவார். அண்ட் ஹி ஆஃப்டன் ஹேட் டு அப்பாலஜைஸ், எப்போவுமே அதை பண்ணுவார் அப்படின்றது தான். பேர்னிங் கொஸ்டின். பேர்னிங் கொஸ்டின் என்னங்க? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேர்னிங் கொஸ்டின் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா பேர்னிங் கொஸ்டின், அதுதான். ஓகே, தென் ஃபைன். அப்படியே மேலேருந்து ரிவிஷன் பண்ணிடலாம். அ பேட் ஹேர் டே, ஒரு கெட்ட நாள். அ பேட் பேட்ச், அ பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ், அ பெட் ஆஃப் ரோசஸ். பெட் ஆஃப் ரோசஸ்னால் என்னது? ஒரு ஈஸியான சுச்சுவேஷன். அ பீஹேவ்னா பிஸி பிளேஸ், ஒரு பிஸியாக இருக்கும். ஸோ பீஸ் எல்லாமே பிஸியாக இருக்கும். அ பிக் ட்ரா, அ ஹியூஜ் அட்ராக்ஷன். பேர்ட்ஸ் வியூ அப்படின்னா ஜென்ரல் வியூ. ஈகிள் வியூனா ப்ரிசைஸ்டாக பார்க்கறது. அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கியூஸ் அப்படின்னா வந்து என்னது? அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கியூஸ்னா கெட்டதில் ஒரு நல்லது. த ப்ளூட் ஐ பாய் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ஒரு பர்சன். அ போல் ஃப்ரம் த வியூனா அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் சடன். அ போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஒரு காஸ், ஒரு சண்டைக்கான ஒரு ரீசன். த போன் ஆஃப் கன்டென்ஷன். ஓகே, பேர்னிங் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அ புல் இன் அ சைனா ஷாப் அப்படின்னா வந்து ஒரு ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதுதான் வந்து ரிவிஷன் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே எழுதிடலாமா? இல்லை, அடுத்து ஒரு 10 பார்த்துட்டு அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? அ கேக் வாக். சார் அனுப்பிடுறேன் சார். பிடிஎஃப் வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே எல்லா பிடிஎஃபையும் மெர்ஜ் பண்ணி நானே அனுப்பிடுறேன் சார். உங்களுக்கு தனியாக கூட நான் அனுப்பிடுறேன் சார். குரூப்லேயும் போட்டுறேன், உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே, இப்போது கேக் வாக் அப்படின்னா வந்து என்னென்னா, கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்? கேக் சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கேக்கை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா கேக் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? ஸோ ஒரு ஈஸியாக, ஸோ சம்திங் வெரி ஈஸி அண்ட் ஈஸி டு அச்சீவ், எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸாக்டாக. ஸோ கேக் வாக் அப்படின்றப்ப கேக் சாப்பிட்றப்போ ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றலாம். ஸோ அதை தான் சொல்கிறோம். ஸோ ஈஸியாக சாப்பிடும்போது அந்த ஃப்ளோ பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்மூத்தாக உள்ளே இறங்கும் கேக்கு. அதான் இப்போ நடக்கிறது, ஈஸியாக நடக்கிறது, ஈஸியாக ஜெயிக்கிறது. கேக் வாக் விக்ட்ரி. ஓகேவா? கேக் வாக். அ கேன் ஆஃப் வார்ம்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன். லைக் இப்போது நம்ம வந்து இந்த எக்ஸ்பயரான பொருட்கள்லாம் வாங்கி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் புழு இருக்கும். ஸோ யாராவது அப்படி என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தெரில. நான் ரீசெண்டாக இந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது என்னாச்சு, ஒரு கடையில் நின்று ஒரு டீ காஃபி தான் குடிப்பேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். அதை திறந்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக புழு. எனக்கு அந்த மூடே போயிடுச்சு, இது எதுக்குடா சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி யாராவது என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, வாங்கலான்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அவங்க கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு காஃபியும் குடிக்கல, டீயும் குடிக்கல, கிளம்பி வந்துட்டேன். ஸோ காலிஃப்ளவரில் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தானே. நம்ம ஒரு ஃபுட்டு வாங்குகிறோம், ஐ மீன் ஒரு வெஜிடபிள் வாங்குகிறோன்னா அதில் இருக்கிறது ஓரளவு ஓகே தான். ஓகே, அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஃபுட்டில் இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணும்போது வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு நீட்டாக சமைக்கலாம். அது வந்து ஒரு ஹெல்த்தி சைன், அதில் ஒரு புழு இருக்குது அப்படின்றது. பட் பிஸ்கட்டில் இருக்குது அப்படின்றப்ப யோசிச்சு பாருங்கள், அதுவும் 4-5 அப்படியே கொதன்னு இருந்துச்சு. ஸோ அப்படியே எனக்கு அந்த காஃபி வேணால் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அந்த காஃபிக்கு மட்டும் பே பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அது பிஸ்கட்டாக, அது என்னது பிராண்ட் நேம்லாம் சொல்லக்கூடாது, அதுவும் லைவில். ஸோ எக்ஸாக்டாக சொல்லலாம், இருந்திருந்தாலும் அது நான் ஃபோட்டோ வீட்டு எதுவும் எடுக்கலை. அப்புறம் டிஃபர்மேஷன் ஏதாவது சொல்லி வந்துட போகிறாங்க. பிரியாணியில் புராணா கன்றாவிடா. ஸோ எக்ஸாக்ட் அதே மாதிரி தான். ஸோ அந்த சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல, அதான் அந்த கேன் ஆஃப் வார்ம்ஸ். அந்த மாதிரி பிரித்து பார்க்கும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிரும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ த காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் அ கேன் ஆஃப் வார்ம்ஸ் பட் ஐ ஃபவுண்ட் அ உமன்ஸ் ஃபோன் நம்பர் இன் யுவர் பாக்கெட். உன்னோட பாக்கெட்டில் வந்து ஒரு பொண்ணோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு, ஆனால் வந்து இதுக்கு நான் பிரச்சனையே உருவாக்க நான் ஆசைப்படலை அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிற மாதிரி. ஓகே,
ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ கேன் ஆஃப் ஃபார்ம்ஸ்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். நல்ல வேலைக்கு அது கரெக்ட். ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். அதனால் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா அவ்வளோதான் சங்கட்டமாக இருந்திருக்கும். ஸோ ஃபைன். ஓகே, த கேன் ஆஃப் ஃபார்ம்ஸ். ஸோ இதுதான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க கதை. யாரும் மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த வாட்டி பிஸ்கட் வாங்கும்போது அதெல்லாம் இருக்கான்னு 2-3 வாட்டி பார்த்துக்கோங்க. த கேரட் அண்ட் ஸ்டிக்கி அப்ரோச். கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா, மென்டோஸ் ஆட். ஸோ முன்னாடினே நீ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம ஒரு எடிட்டோரியல்லே இந்த கேரட் அண்ட் ஸ்டிக்கி அப்ரோச் வந்து பார்த்துருப்போம். இப்போ யாரையும் உங்களை மூட் அவுட் பண்ணலையே நான். அது ஓகே. மென்டாஸ் ஓல்ட் ஆட். மென்டாஸா சென்டர் ஃப்ரெஷ்ஷா? சென்டர் ஃப்ரெஷ்னு நினைக்கிறேன். இந்த ஆட் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த ஆடு தான். ஸோ இந்த ஆடில் எக்ஸாக்டாக இந்த இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த மென்டாஸுக்கு பதிலாக கேரட்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ கேரட்னு சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கேரட் வந்து முன்னாடி வந்து தொங்க விட்டுறணும். ஸோ அந்த கேரட்டை வந்து முன்னாடி தொங்க விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ ஒரு அனிமல் இருக்குது, ஒரு அனிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு லோடை இழுத்துட்டு போயிட்டுருக்கு. ஒரு மேன் இங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா இந்த இடத்துல இப்படி தொங்க விட்டோம், ஒரு ரிவார்டை இங்கே தொங்க விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அது பாட்டு நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா? எக்ஸாக்டாக. ஸோ கிராப் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கேரட் அண்ட் ஸ்டிக்கி அப்ரோச். ஒன்று ரிவார்டு கொடுக்கறது, இது அது பாட்டுக்கு பின்னாடி போயிட்டே இருக்குது. இல்லை அப்படின்னா ஒன்று ரிவார்டு கொடுக்கறது, இல்லை ஸ்டிக் அப்ரோச் அப்படின்னா வந்து ஸ்டிக்னா வந்து குச்சி எடுத்து அடிக்கிறது. ஸோ அதுதான். ஸோ ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் தட் இன்ஃப்ளூயன்ஸ் சம் ஒன்ஸ் பிஹேவியர். நீ நல்லா பண்ணனா உனக்கு நான் ரிவார்டு கொடுப்பேன், நீ நல்லா பண்ணல அப்படின்னா வந்து உனக்கு நான் வந்து குச்சியில் அடி தான் விழும். ஸோ அதுதான் வந்து கேரட் அண்ட் ஸ்டிக்கி அப்ரோச் அப்படின்றது. அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். ஹார்ட்டை வந்து மாற்றிக்கிட்டேன், மனசை மாற்றிக்கிட்டேன், என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஒப்பீனியனை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படின்றது. த சைல்ட்ஸ் பிளே. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? த சைல்ட்ஸ் பிளே, என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்றது தான். ஓகே வாங்க. ஸோ இதை தாண்டி ஸோ ஹார்ட்டை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து ஹார்ட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஹார்ட்னு சொல்லி வருவோம். ஹார்ட், ஹாவ் அ கிரேட் ஹார்ட் அப்படின்னா என்னங்க? இவனுக்கு நல்ல மனசு. ஹாவ் அ கிரேட் ஹார்ட், நல்ல மனசு. பி மெர்சிஃபுல், ஜெனரஸாக இருக்காங்க, பெரிய மனசுப்பா. ஓகே, have a heart, have your heart set on something. have a heart set on somethingனா நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது. ஓகேவா? டு வாண்ட் சம்திங் வெரி மச், நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப வேணும்னு நினைக்கிறதா டு வாண்ட் சம்திங் வெரி மச். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம்
ஈட் யுவர் ஈட் யுவர் ஹார்ட் அவுட். ஈட் யுவர் ஹார்ட் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது சொல்லுவோம் எப்போ அப்படின்னா, நம்ம பார்த்து ஒருத்தவங்களை வந்து நம்ம பொறாமப்பட வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்கள நம்ம பொறாமப்பட வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இதை சொல்லுவோம், ஈட் யுவர் ஹார்ட் அவுட். அதாவது உன் மனசை நீயே தின்னுக்கோ, ஸோ நல்லா பொறாமப்படு அப்படின்னு சொல்லுவோம்ல. நல்லா படு, என்ன மச்சா கோச்சிக்கிட்டே அப்படின்னா கோச்சிக்கோன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ வி சே வென் எப்போ அப்படின்னா, we make someone jealous. டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் இங்கிலீஷ் தான். ஒரு நாள் நல்லா படிக்கலாம், ஒரு நாள் சூப்பராக படிக்கலாம். ஓகேவா? அடுத்து a heart of stone. a heart of stone என்னங்க? ஈஸியான வார்த்தை. கல் மனசியா. ஸோ நோ எமோஷன்ஸ், நோ ஃபீலிங், நோ ஃபீலிங். அதுக்கப்புறம் லூஸ் ஒன்ஸ் ஹார்ட். லூஸ் ஒன்ஸ் ஹார்ட். லூஸ் ஒன்ஸ் ஹார்ட், ஃபால் இன் லவ். ஸோ ஒருத்தவங்க மேலே அப்படியே ஆசைப்படுறது. ஸோ லூஸ் ஒன்ஸ் ஹார்ட், ஃபால் இன் லவ். ஓகே. கிராஸ் மை கேலோஸ், கல் நெஞ்சு. எஸ், கேலோஸ், சூப்பராக சொன்னீங்க. நோ ஃபீலிங், கேலோஸ். கேலோஸ். இப்போ அடுத்தது லூஸ் ஒன்ஸ் ஹார்ட். ஸோ யார் யார் வந்து எத்தனை பேர்கிட்ட லூஸ் தேர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஐ லூஸ் மை ஹார்ட் டு சாம். ஸோ அந்த சாம் யாருன்னு கண்டுபிடிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. கிராஸ் மை ஹார்ட், கிராஸ் மை ஹார்ட். கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. கிராஸ் மை ஹார்ட் அப்படின்னா மனசாட்சிக்கு எதிராக. அப்போனா வந்து என்ன, உண்மையை சொல்கிறது. ஸோ டெல் த ட்ரூத். மனசாட்சிக்கு நேர்மையா, டெல் த ட்ரூத். ஓகே. ஹார்ட் அண்ட் சோல், ஹார்ட் அண்ட் சோல். சூப்பர் சூப்பர். பரவாயில்ல, நிறைய சமந்தா ஃபேன்ஸ் இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்குடா. எவனா நயன்தாரான்னு போட்டிருந்தீங்கன்னா அவ்வளோதான். ஹார்ட் அண்ட் சோல். 2 இடியம் சொல்லித்தர மாட்டேன் அப்புறம். ஸோ ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக, முழுமையாக, கம்ப்ளீட்லி, என்டையர்லி அண்ட் என்டையர்லி, என்டையர்லி. broken heart, broken heart, love failure. Put your heart and soul in cooking. Super. Know by heart, known by heart அப்படின்னா வந்து என்னது, மெமரைஸ் பண்ணுறது. மெமரைஸ். broken heart. ஸோ broken heart அப்படின்னா லவ் ஃபெயிலியர். ஓகே. அடுத்தது wear a heart on sleeve. ஸ்லீவ்னா என்னது, ட்ரெஸ்ஸு. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஹார்ட்டை வைங்க அப்படின்னு சொல்கிறப்போ, எப்போவுமே ஆல்வேஸ் லெட் த ஃபீலிங்ஸ் பி நோன். நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து வெளிக்காட்டுறதுக்கு பயன்படுத்துறது. ஸோ ஆல்வேஸ் நோன். ஸோ லெட் அ ஃபீலிங்ஸ் நோன். ஃபீலிங்ஸ் நோன், நம்மளுடைய ஃபீலிங்ஸை எப்போவுமே காட்டுறது தான் லெட் அ ஃபீலிங்ஸ் நோன்.
ஓகேவா? ஸோ டன். சாம் பிடிக்காம யாராச்சும் இருப்பாங்களா? கரெக்டு தான், கரெக்ட் தான். ஓகே ஃபைன். டன் டன் டன். இப்போ வந்து ஹார்ட் என்னென்ன இருக்குது வாங்கடா ரிவிஷன் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து இந்த வார்த்தை பார்த்தோம்? அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்னா மனசை மாற்றிக்கிட்டேன். சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்னா மனசை மாற்றிக்கிட்டேன். ஹாவ் அ கிரேட் ஹார்ட், பி மெர்சிஃபுல். ஹாவ் அ கிரேட் ஹார்ட் அப்படின்னா வந்து பி மெர்சிஃபுல், ரொம்ப நல்ல மனசு. ஹாவ் யுவர் ஹார்ட் செட் ஆன் சம்திங், ஒரு விஷயத்தில் தீர்க்கமாக இருக்கிறது. ஈட் யுவர் ஹார்ட் அவுட். ஓகேவா? ஒருத்தவங்க பொறாமப்படும் போது அப்படின்னா நல்லா நல்லா பார்த்துக்கோ. ஈட் யுவர் ஹார்ட், உன்னோட ஹார்ட்டை நீயே கடிச்சு தின்னுக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஹார்ட் ஆஃப் ஸ்டோன்னா கல் நெஞ்சு. லூஸ் ஒன்ஸ் ஹார்ட் டு அப்படின்னா ஃபால் இன் லவ். கிராஸ் மை ஹார்ட்னா ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது. ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது. ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்லி என்டையர்லி. அடுத்தது broken ஹார்ட்னா லவ் ஃபெயிலியர். நோன் பை ஹார்ட் அப்படின்னா மெமரைஸ். நோன் பை ஹார்ட் அப்படின்னா என்னது? மெமரைஸ். சூப்பர். வியர் அ ஹார்ட் ஆன் அ ஸ்லீப். ஓகே, பார்த்தாச்சா? ஓகே, டன். இப்போ அப்படி இங்கே வருவோம். பார்த்தாச்சா? ஓகே. ஸோ ஹார்ட்டை வச்சு நிறைய பார்த்தாச்சு. ஹார்ட்டை வச்சு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 50 இடியம்ஸ்னு சொன்னோன்னா அங்கிட்ட இங்கிட்ட கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 80 இடியம்ஸ் கிட்ட வந்துடும். இதுலேயும் ஒரு 80 இடியம்ஸ் கிட்ட வந்துடும். கிளிக் பைட் தான் அதிகமாக போடணும், பரவாயில்ல. உள்ளே வந்து நம்ம நிறையா படிக்கிறோம். ஸோ ஹேவ் இன் அ மைண்ட் தட். ஓகேவா? நீங்கள் நல்லா படிச்சுட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், அ சைல்ட்ஸ் பிளே. இந்த நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்லாம் என்னது? குழந்தைங்க விளையாட்டு. ஸோ சின்ன பசங்க விளையாடுறது எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். சம்திங் தட் இஸ் வெரி ஈஸி. ஓகேவா? சைல்ட்ஸ் பிளே. ஒக்காப் இஸ் அ சைல்ட்ஸ் பிளே ஃபார் அ ஸ்டூடெண்ட்ஸ் நவ். அப்போல்லாம் எனக்கு கிடையாது, உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருக்கா? சைல்ட்ஸ் பிளே மாதிரி இருக்குதாப்பா? த ஒக்காப் இஸ் அ சைல்ட்ஸ் பிளே ஃபார் அ ஸ்டூடெண்ட்ஸ் நவ். எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? ஸோ யாருக்காவது அப்படிலாம் இருக்குதா? எஸ். வாய்ப்பே. அபித்தனை கேட்டால் ஆமான்னு சொல்லுவார். ஸோ க்ளோஸ் ஷேவ்னா நேரோ எஸ்கேப் ஃப்ரம் டேஞ்சர். க்ளோஸ் ஷேவ். இப்போது க்ளோஸ் ஷேவ் கனவுல தான் சார் ஈஸியாக இருக்கு. எஸ். ஓகே. சைல்ட்ஸ் பிளே அப்படின்லாம் கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் தப்பாக கொடுத்துருக்காங்க. தென் த க்ளோஸ் ஷேவ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஷேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்துக்கிட்ட இந்த கத்தி படத்தில் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் கரெக்டாக. அவர் சும்மாவே அடிச்சு அவர் பாட்டுக்கு பேசுவார், நமக்கெல்லாம் இங்கே. ஓகே. ஸோ த க்ளோஸ் ஷேவ் அப்படின்னா இந்த கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வில்லனை வந்து த்ரெட் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் ஷேவ் பண்ணும்போது கழுத்தில் கத்தி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி விஜய் நான் சொல்லுவார். ஸோ லைக் ஷேவ் பண்ணும்போது கழுத்துக்கிட்ட கத்தி போகும்ல, அது என்னது? நேரோ எஸ்கேப். கொஞ்சம் அறுத்தாலும் சோழி முடிஞ்சு, அதுதான். ஸோ க்ளோஸ் ஷேவ் அப்படின்னா நேரோ எஸ்கேப். ஓகே. a chip of a old block. a chip of a old block அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தரை ஓகேவா ஒரு விஷயத்த ரிமைண்ட் பண்ணுறது. இப்போது ஓல்டு பிளாக், ஒரு ஓல்டு பிளாக்ல இருந்து ஒரு சிப் எடுத்துகிட்டு வருது. ஸோ சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் அப்படின்னா என்னதுங்க? ஸோ சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் அப்படின்னா ஒருத்தரை ரிமைண்ட் பண்ணுறது. லைக் வந்துட்டு இந்த சிப்புன்றது வந்து நம்ம பழைய ஒரு விஷயத்தில் வந்து ஓகேவா. ஸோ
ஒருத்தருடைய மேனரிசம். ஸோ லைக் வந்துட்டு இப்போ ஃபாதர் இருக்காங்க, இல்லை சன் இருக்காங்க அப்படின்னா, என் குழந்தை என்ன மாதிரியே தூங்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ரிசம்பிளன்ஸ் சொல்லுவோம்ல. இது என்னை மாதிரி தூங்குது, என்னை மாதிரியே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உன் பையன் உன்ன மாதிரியே இருக்கான், இல்லை உங்கள் அப்பா மாதிரியே நீ பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அவங்களுடைய ரிசம்பிளன்ஸ். ஸோ அவங்களுடைய ஆக்டில் இருந்து நமக்கு வர்றது அ சிப் ஆஃப் ஆன ஓல்டு பிளாக். ஓகேவா? அதுதான் வந்து சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக். த க்ளோஸ்ட் ஃபிஸ்டர்ட் பர்சன். த க்ளோஸ் ஃபிஸ்டர்ட் பர்சன் என்னதுங்க? க்ளோஸ் ஃபிஸ்டர். ஃபிஸ்டர்னா பாகம், கை பாதம். அந்த ஃபிஸ்டர் வந்து க்ளோஸ்டாக இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருசாக செலவு பண்ண மாட்டாங்க. ஓகேவா? பெருசாக செலவு பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து த க்ளோஸ் ஃபிஸ்டர்ட் பர்சன். ஓகே, சார் இட்ஸ் ஹார்ட் டு டேக் அ மணி ஃப்ரம் அ ராகேஷ், ஹீ இஸ் அ க்ளோஸ் ஃபிஸ்டட் பர்சன். ஸோ கஞ்சத்தனம். எக்ஸாக்ட். அப்போ வேற இன்னொரு வார்த்தைகள் பார்த்தோம்ல. என்னென்ன? இன்னும் சில வார்த்தைகள் பார்த்தோம்ல, நம்ம ஆல்ரெடி உட்காந்து பார்க்கும்போது பார்த்தோம்ல. த்ரெஃப்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அடுத்து ஸ்னைஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பார்த்தோம். ஃப்ரகல், ப்ரொவிடன்ஸ், த்ரெஃப்ட் அப்படின்ற வார்த்தை. எஸ் எஸ் எஸ், சூப்பர் சூப்பர். வாடா ஏகே. இவங்க ரீசனிங் வாத்தியார் வந்திருக்காருங்க, பிடிச்சிக்குங்கய்யா. த க்ளோஸ்ட் ஃபிஸ்டட் பர்சன். சார் இட்ஸ் ஓகேவா? த க்ளோஸ் ஃபிஸ்டட் பர்சன். இவன் ஒருத்தன். அவன் ஆஃபீஸ் போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, சில்லா விடுங்க. ஓகே ஃபைன். த க்ளோஸ் ஃபிஸ்டட் பர்சன் அப்படின்னா அதை சொல்கிறாங்க. ஃப்ரெகல், சூப்பர் சூப்பர். அடுத்தது க்ளோஸ் ஃபிஸ்டட் பர்சன். கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ்னா என்னதுங்க? கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ் அப்படின்னா ஒரு அன்ஃப்ரெண்ட்லினஸ். யாருமே அவங்களுடைய ஸோ ஒரு அமைதியான ஒரு இடத்துல, ஒரு சில்லாக ஒரு இடத்துல, ஒரு கோல்டாக இருக்க இடத்துல எல்லாருமே வந்து ஷிவரிங் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல எதுவும் பேச மாட்டாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து த சம்ஒன் ஹூ சீம்ஸ் அன்ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹூ டஸ் நாட் ஷேர் ஹிஸ் ஃபீலிங். அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுதான் கோல்டு ஃபிஷ். ஓகே ஓகே ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஒரு நிமிஷம். புக்ஸை வச்சு எதாவது பார்த்தோமா? புக்ஸை வச்சு ஏதாவது பார்த்தோமா? ஸோ இது வரைக்கும் புக்கை வச்சு எதுவும் வரல. ஸோ இருக்கட்டும், இன்னும் 2-3 இது போயிட்டு மறுபடியும் எழுதி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். த குக்கூஸ் நெஸ்ட். ஸோ குக்கு இருக்குல்ல. ஸோ இந்த குக்குலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, முட்டை எதில் போய் போடும்? யார்கிட்ட போய் போடும்? பார்க்கல. க்ரோ நெஸ்ட்டில் போடும். அப்போது அந்த நெஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா அந்த நெஸ்ட்டில் வந்து போட்டுருமா. ஸோ அந்த க்ரோக்கு, அந்த க்ரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த குக்குவை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் கூப்பிடவே இல்லையடா, யாரா நீ அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து த குக்கூஸ் அன்வெல்கம் ஃப்ரெண்ட். ஸோ அன்வெல்கம் இன்ட்ரூடர். நடுவில் திடீர்னு ஒருத்தர் உள்ள வந்துட்டானே, யாரா நீ அப்படின்ற மாதிரி, நான் கூப்பிடவே இல்லை, யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் த அன்வெல்கம் இன்ட்ரூடர். ஓகேவா? அதுதான் குக்கூஸ் நெஸ்ட். எபோவ் கட் சம்திங். கட் எபோவ் சம்திங். கட் ஒரு விஷயத்துக்கு மேலே ஒன்று கட் பண்ணுறோம் அப்படின்னா சுப்பீரியர். ஓகேவா? த கட் எபோவ் சம்திங். ஸோ இது வந்து எக்ஸாக்டான ஒரு மீனிங் கிடையாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போது காரில் போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பைக்கில் ஒரு நண்பர் வந்து கட்டடிச்சிட்டு போவாரா? ஸோ வந்து இப்படி இருக்குன்னு வந்து வண்டியை சாட்சி விட்டு போவாரா? ஸோ கட்டடிச்சிட்டு போவார்ல. ஸோ வாட் ஹீ ஃபெல்ட், அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? சுப்பீரியர், நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ஆஃப் ஹிஸ் புக்ஸ் ஆர் குட் பட் திஸ் ஒன் இஸ் அ கட் எபோ. ஒரு பகுதிக்கு மேலே இருக்குது, ஒரு கட் எபோ. டேம் ஸ்குவிட்னா என்னது? நமத்து போன பட்டாசு. ஆப்வியஸ்லி தெரிஞ்ச மாதிரி, நமத்து போன பட்டாசு. அண்ணா சொல்லி சொல்லி மண்டையில் ஏற்றி விட்டாரு. ஸோ வந்து டேம் ஸ்குவிப் அப்படின்னா வந்து நமத்து போன பட்டாசு. ஓகே, மேலேருந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துடலாமா? அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். மனசை மாற்றிக்கிட்டேன்.
அ சைல்டு ப்ளே அப்படின்னா வந்து குழந்தைகள் விளையாட்டு. அ க்ளோஸ் ஷேவ். க்ளோஸ் ஷேவ்னா என்னது? அ நேரோ எஸ்கேப். க்ளோஸ் ஷேவ்னா நேரோ எஸ்கேப். அ சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக். சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக்னா ஒருத்தவங்கள ரிசம்பிள் பண்ணுறது. ஒருத்தவங்கள ரிசம்பிள் பண்ணுறது. த க்ளோஸ் ஃபிட்டஸ்ட் பர்சன். த க்ளோஸ் ஃபிட்டஸ்ட் பர்சன்னா வந்து என்னதுன்னா கஞ்சத்தனம் உள்ள ஒரு பர்சன். அ கோல்டு ஃபிஷ். எதையுமே ஷேர் பண்ணாமல் ஒரு அன்ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபிஷ். ஓகேவா? த குக்கூஸ் இன் த நெஸ்ட் அப்படின்னா அன்வெல்கம் இன்ட்ரூடர். அன்வெல்கம் இன்ட்ரூடர். அ கட் எபோவ் சம்திங். ஒரு விஷயத்துக்கு மேலே. சுப்பீரியர் டு. சுப்பீரியர் டு. அதுக்கப்புறம் டேம் ஸ்குவிப். டேம் ஸ்குவிப் அப்படின்னா வந்து என்னது? நமத்து போன பட்டாசு. ஓகே. எஸ், சுப்பீரியர் டு. இப்போ அடுத்து புக்கை வச்சு சில ஒக்காப்ஸ் பார்ப்போமா? புக்கை வைத்து சில ஒக்காபை பார்ப்போம். கேப்டன் அமெரிக்கா போதும். அ க்ளோஸ்டு புக். புக்கை வச்சு பார்ப்போம். என்ன கலர்? இந்த கலர் நல்லா இருக்கு. இந்த கலரில் போவோமா? ஸோ இப்போ என்னது? க்ளோஸ்டு புக். க்ளோஸ்டு புக் அப்படின்னா என்னங்க? க்ளோஸ்டு புக் டாபிக் ஆர் பர்சன் விச் ஆர் வெரி லிட்டில் நோன். எனக்கு தெரியாத ஒரு விஷயம். ஒரு புக் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த புக்கு என்ன புக்குனே தெரியாதா? ஸோ அதுதான் வந்து க்ளோஸ்டு புக். அதாவது அன்னோன், என்னன்னே தெரியாது. ரீட் சம் ஒன் லைக் அ புக். ஸோ அன்னோன். ரீட் சம் ஒன் லைக் அ புக். ஒருத்தவங்களை அனலைஸ் பண்ணுறது. டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி வாட் சம் ஒன் ஆர் சம்திங் ஆர் ஃபீலிங். மித்தவங்க என்ன நினைக்கிறாங்க நினைக்கல அப்படின்றத புக்கை ரீட் பண்ணுற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ரீட் பண்ணிடணும். ஓகேவா? எஸ், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. எக்ஸாக்ட்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க. திங்கிங் ஆர் ஃபீலிங். திங்கிங் ஆர் ஃபீலிங். திங்கிங் ஆர் ஃபீலிங். எக்ஸாக்ட்லி. த ஓல்டஸ்ட் ட்ரிக் இன் அ புக். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன் சம் ஒன்ஸ் புக். ஓகே. இன் சம் ஒன்ஸ் புக். இன் சம் ஒன்ஸ் புக்னா என்னதுங்க? ஸோ இன் சம் ஒன்ஸ் புக்னா யூஸ்டு ஃபார் சேயிங் தட் சம் ஒன் இஸ் ப்ளீஸ்ட் வித் யூ. சாரி இன் சம் ஒன்ஸ் குட் புக் அப்படின்னா ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து பாசமாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மீனிங். உங்ககிட்ட வந்து ப்ளீஸ் பண்ணி ஒரு ஒரு அன்பா இருக்காங்க. உங்ககிட்ட அன்பா இருக்காங்க. அதுதான் வந்து சம் ஒன் ப்ளீஸ்டு வித் யூ. ப்ளீஸ்ட் வித் யூ. ஆன் அ ஓப்பன் புக். ஆன் அ ஓப்பன் புக் அப்படின்னா வந்து என்னது? வெளிப்படையாக இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்கறது. ஈஸிலி அவைலபிள். ஓகேவா? நோ சீக்ரெட்ஸ். நோ சீக்ரெட்ஸ். அதுக்கப்புறம் த ஓல்டஸ்ட் ட்ரிக் இன் த புக். த ஓல்டஸ்ட் இன் த புக். த ஓல்டஸ்ட் ட்ரிக் இன் த புக் அப்படின்னா என்னதுங்க? த ஓல்டஸ்ட் ட்ரிக் இன் த புக்னா ஆல்ரெடி பல வாட்டி பார்த்தாச்சு. இதெல்லாம் வசந்த மாளிகையிலேயே பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒரு ஏமாத்துற ஒரு விஷயம் திருப்பி திருப்பி அதே விஷயத்தை ஏமாத்திட்டே இருப்பாங்க. லைக் ஒரு ஸோ அந்த ஜோக் பார்த்துருக்கீங்களா? போதும் போதும் தண்ணியை குடி தண்ணியை குடி, இதெல்லாம் வசந்த மாளிகையிலேயே பார்த்தாச்சு அப்படின்னு. ஸோ ஸ்டில் அந்த அந்த இடத்துல வந்து என்னது? ஒரு டிஸ்ஹானஸ்டான ஒரு விஷயம் திருப்ப திருப்ப அதையே யூஸ் பண்ணுறது. திருப்ப திருப்ப அதையே யூஸ் பண்ணுறது. டிஸ்ஹானஸ்ட் ஆக்ஷன்
again and again. ஓகே, அடுத்து bring someone. அதுக்கப்புறம் வந்து என்னது, don't judge the book by its cover. தெரிஞ்ச விஷயம். ஆன்சர் பண்ணுங்க. கிளைமேக்ஸ் சீனா? appearance can be depictive. ஓகே, எக்ஸாக்டா, சூப்பர். அதுக்கப்புறம் bring someone to a book அப்படின்னா, புக் அப்படின்றது ரூல்ஸ். ஸோ கோர்ட்டுக்கு முன்னாடி, ஸோ லாக்கு முன்னாடி ஒருத்தவங்கள கொண்டு வருது. டு பனிஷ், டு பனிஷ். அதுக்கப்புறம் குக் த புக்ஸ். குக் த புக்ஸ் அப்படின்னா என்னது? குக் த புக்ஸ் அப்படின்னா டு சேஞ்ச் த அக்கௌண்ட் அண்ட் ஃபிகர் டிஸ்ஹானஸ்ட்லி ஆர் அஸ் யூஷுவலி டு கெட் அ மணி. குக் த புக் அப்படின்னா காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறது. லைக் வந்துட்டு யூஷுவலி எடைக்கு போடுறது. ஸோ புக்கை எடைக்கு போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, டு சேஞ்ச் த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபிகரேட்டிவ் டிஸ்ஹானஸ்ட்லி. ஸோ இருக்கட்டும், இது வந்து கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வார்த்தை இருக்கட்டும், ஓகேவா? டேக் த லீஃப் அவுட் ஆஃப் த சம்ஒன்ஸ் புக் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க ஆக்ஷனாக பண்ணுறது. டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் சம்ஒன்ஸ் புக், இன்னொருத்தவங்களுடைய ஒரு பிஹேவியர். அவங்க சூப்பராக பண்ணுறாங்க, ஒருத்தவங்க அவங்க சூப்பராக பண்ணுறாங்க, அவங்கள மாதிரியே நம்மளும் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ஈஸியாக அட்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் டேக் அ லீவ் அவுட் ஆஃப் சம்ஒன்ஸ் புக். புரிந்ததா? ஒருத்தவங்க பண்ணுற ஆக்ஷனை திருப்பி ரெப்ளிகேட் பண்ணுறது, ஸோ ரீகாப்பி பண்ணுறது. அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ லைக் இந்த ட்ரெண்ட்ஸில் இந்த ட்ரெண்டிங் சாங்ஸ்லாம் போடுவாங்கல்ல, சும்மா ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா நான் ரீக்ரியேட் பண்ணுறேன், அதுதான். ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை திருப்பி காப்பி பண்ணி போடுறது தான். இப்போ இந்த ரீசெண்டாக அந்த லைட்டை, அந்த தண்ணிக்குள்ளே வந்து லைட் வச்சு இந்த மஞ்சத்தூளை போடுறது, அதுக்கப்புறம் இந்த மோனிகா சாங்கை ரீக்ரியேட் பண்ணுறேன்ற பேரில் வந்து அநியாயம் பண்ணிகிட்டு இருக்குது. இது எல்லாமே என்னது? டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் சம் ஒன்ஸ் புக். புரிந்ததா? புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ், மஞ்சத்தூள் இஸ் பர்சனல் ப்ரோ. ஓகே, எஸ், சரி. இப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா, எங்கே இருக்கு எக்ஸாம்பிள்? cut above, dam squib, a cold fish. இதுக்கு மீனிங் போட்டிங்களா? சூப்பர், மீனிங் போட்டிங்களா? எனக்கு எக்ஸாம்பிள் போடுங்க. ஜஸ்ட் டேக் அ டைம் ஆஃப் ஒரு 3 to 4 minutes எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்கள், வந்துடுறேன்.
ஓகே. A goldfish. National award nowadays or a damn squib. Super. செம்ம எக்ஸாம்பிளுங்க. ஓகே. A strict character persons no feeling a share in front of others. A strict character persons and no feeling share in front of others. A goldfish. Super. ஓகே, strict character நல்லா இருக்கு. The goldfish. ஏங்க நான் ஒரு மணி நேரம் நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் நியாயமா? ஓகே. The latest design. The latest design by the criticals or cut above by the designers. நல்லா இருக்குங்க. கட் இப்போ சூப்பராக இருக்குது. சுப்பீரியர் நல்லா இருக்கு. ஓகே, டன். 4 பேர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஃபைன் ஃபைன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக தான் இருக்குது. நான் ஜாலியாக தான் இருக்கேன். ஓகே. ஏன் ரகுநாதன் ப்ரோ நீங்கள் போடலையா? அன்ஃப்ரெண்ட்லி. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த தங்கிலீஷ்லேயே அது. ஸோ இந்த வார்த்தைகளை வந்து எனக்கு தங்கிலீஷ்லேயே கனெக்ட் பண்ணி என்னால் பேச முடியுதான்ற மாதிரி பாருங்கள். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் என்னைய கேட்டால். ஃபஸ்ட்டு அப்படி ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வேர்ட்ஸ் ட்ரை பண்ணுவோம். கோல்ட் அண்ட் ஃபிஷ். ஓகே, சூப்பர் 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 சூப்பர். ஜூஸ் குடிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஃபைன். அப்பா இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் 25 ஒக்காப் பார்த்துட்டோம். ஸோ டேம் ஸ்குவிட், அதுக்கப்புறம் இது வரைக்கும் 25. ஸோ ஒக்காப்னே வருது. இடியம் 25 இடியம் வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்க போகிறது அடுத்து 25. நெக்ஸ்ட் 25 பார்க்க போகிறோம். நீங்கள் பிரேக் விட்டால் பிரேக்கில் முடிச்சிருவோம் சார். நோ பிரேக். டில் 12:30 வரைக்கும் பிரேக் கிடையாது. ஏதாவது ஸ்நாக்ஸ் என்ன பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டே உட்காந்துருங்க. எடுத்து ஒரு கையில் லெஃப்ட்டில் ரைட்டில் எழுதுங்க, லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து வாயில் போட்டுக்கங்க. கை கழுவிட்டு வந்து உட்காந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து சாப்பிட்டுக்கங்க. அவ்வளோதான். வேறு நான் கூட லெஃப்ட் ஹேண்ட் தான் குடிக்கிறேன். ஸோ டேமசல் இன் டிஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ டேமசல் அப்படின்னா யாரெல்லாம் இந்த ரப்சுலா ஸ்டோரி தெரியும்? ரப்சுலா ஸ்டோரி தெரியுமா? ஸோ அது கூட கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வெளியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படின்ற ஸ்டோரி யாராவது கேட்டிருக்கீங்களா? ஸ்லீப்பிங் பியூட்டி. ஸோ ரப்சுலா, ஸ்லீப்பிங் பியூட்டி, வேறு யார் இருக்கா? ஆக்சுவலி இந்த ஸ்லீப்பிங் பியூட்டின்ற பொண்ணுக்கு தானே வந்து அந்த ஆப்பிளில் பாய்சன் வச்சு கொடுத்து அந்த பொண்ணு இறந்து போய் அந்த கிஸ் பண்ணி வர்றது ஸ்லீப்பிங் பியூட்டி. ரப்சுல்லா, அதுக்கப்புறம் ஐயோ இன்னும் 2-3 ஸ்டோரிலாம் இருக்குமே. சரி, ஓகே, இந்த 2 ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 2 ஸ்டோரி தெரியுமா தெரியாதா? ஏங்க ஸ்கூலில் அந்த மாரல் ஸ்டோரின்னா சொல்லி கொடுத்துருப்பாங்களே. சுட்டி டிவிலெலாம் வருங்க. சுட்டி டிவியில் அந்த என்னென்னா அந்த ஸ்டோரி வந்து ஒரு வேர்ல்டில் நடந்துகிட்ருக்கும். அந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அந்த நடக்கக்கூடிய ஸ்டோரி வந்து திடீர்னு நடக்காமல் போயிடும். அப்போது அதுக்கு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போய் அந்த ஸ்டோரியை சரி பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ நத்திங். ஸோ ரொம்பலாம் உள்ளே போக வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படின்ற கதையை எடுத்துக்கலாமே. ஸ்லீப்பிங் பியூட்டி, ரப்சுலா 2 கதையுமே நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா.
அவங்களோட ஆன்ட்டோ இல்லை அவங்க ஸ்டெப் மாமோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கா, நான் தான் அழகுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த பொண்ணு என்னை விட அழகாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க, நாட்டை விட்டு அமுச்சு விட்ருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 7 குள்ளர்கள் இருப்பாங்க, அவங்க கூட அந்த பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 குள்ளர்களுமே நல்லா அந்த பொண்ணை வந்து ஹாப்பியாக அந்த மாதிரி ஜாலியாக வச்சுருப்பாங்க, நல்லா ஃப்ரெண்டாக சூப்பராக வச்சுருப்பாங்க. அப்போ என்னாச்சு, திடீர்னு அந்த குவீனுக்கு வந்துட்டு இவ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கா அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு ஒரு மாறு வேடத்தில் வந்து ஒரு ஆப்பிளில் வந்து பாய்சனை தடவி அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவோம், அந்த பொண்ணு இறந்து போயிடும். ஓகேவா? ஸோ அது ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்ட மாதிரி ஒரு ஆப்பிள். தென் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிரின்சஸ் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கிஸ் பண்ணாதான் வந்து அந்த பொண்ணுக்கு உயிர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு பிரின்சஸ் வருவான், பார்த்துட்டு அந்த இறந்து போன பொண்ணை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமாக லவ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ணுவான், அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துடும். தென் தே வேற லீட் அ ஹாப்பி லைஃப். இதுதான் வந்து ஸ்லீப்பிங் பியூட்டியோட கதை. அதே மாதிரி இன்கேஸ் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பல வருடங்களுக்கு முன்னாடி படித்ததுரா, சரியா, அடிச்சிடாதீங்க நீங்கள். அதுக்கப்புறம் இந்த ரப்சுலா ஸ்டோரின்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அதே மாதிரி ஸ்டெப் மதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வயசாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ஸ்பெல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அந்த அம்மாவுக்கு வந்து அந்த இளமை அப்படியே ஸ்டப் செயின் அப்படியே நின்றுருக்கும். ஸோ அவங்க என்ன அப்படியே எங்காவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து முடியை கட் பண்ணிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரப்சுலா தானே, அது ரப்பன்செலா, ரப்சன் சரியாக தெரில. ஓகேயா? ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த முடியை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்து வயசாகிடும். ஸோ இப்படியே என்ன ஆகும், அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி தனிமைப்படுத்தி ஒரு பெரிய டவருக்குள்ளே வந்து அந்த பொண்ணு மட்டும் தனியாகவே வாழ்ந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு பிரின்சஸ் வருவான், அந்த டவர்லேருந்து பார்த்தே அந்த பொண்ணை வந்து அவனுக்கு பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு மேலே போகணும் அப்படின்றப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, அந்த பொண்ணோட முடியை தூக்கி கீழே போடும். அந்த டவரில் அந்த முடியை பிடிச்சிட்டு ஏறி வருவான். அதுக்கப்புறம் ஏறி வந்து தி லீட் அ ஹாப்பி லைஃப் அந்த மாதிரி போகும்போது அந்த பொண்ணுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த ஸ்டெப் மதர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த குவீன் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு கேஸ் நடக்கும். நடந்து முடிஞ்சோடனே கடைசியில் வந்து அந்த மேஜிக் ஸ்பெல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து கட் பண்ணி விட்டு அந்த முடியை கட் பண்ணி விட்டுருவோம். அவங்க அப்படியே பயங்கரமாக ஏஜ் ஆகி கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கதை. ஸோ நம்ம டிஸ்னியில் வந்து அந்த படமே இருக்குன்னு நினைக்கிறேன், ரப்பன்செல் அப்படின்னு சொல்லி படம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நடுவில் ஏதோ ரீல்ஸில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ எதுக்குடா அந்த கதையை நீ சொன்ன அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும்ல. நீங்கள் கேட்ட பிரேக்குக்காக அந்த கதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இந்த டேம்சல் அப்படின்றது எக்ஸாக்டாக என்னென்னா கல்யாணம் ஆகாத பெண்கள். ஸோ எக்ஸாக்டாக இந்த 2 பேருமே என்ன அப்படின்னா, இந்த நான் சொன்ன இந்த 2 கதையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 உமனுமே அன்மேரிட் உமன். அவங்க தான் டேம்சல் அப்படின்றவங்க. ஸோ அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ அவங்க பிரச்சனை அப்படின்றப்ப அதில் அதிகமாக முடி வளர்த்து அது மாதிரி தனிமையில் இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஆப்பிளை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து த டேம்சல் இன் அ டிஸ்ட்ரெஸ். ஸோ இதோட ஸ்டோரி எங்கேருந்து வந்துச்சு, இந்த டேம்சல் அப்படின்ற வார்த்தை எங்கே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபேரி டெய்ல இருந்து தான் வந்தது. ஓகேயா? ரப்பன்செல் டேய் புரிஞ்சாடா, இப்போ எதுக்குடா சம்மந்தமே கதையில் இன்னும் இங்கேருந்து எங்கேயோ கனெக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரில இந்த கதை வந்து அங்கேருந்து இந்த ஆரிஜின் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? த ரப்பன்செல் இன் டிஸ்ட்ரெஸ். எஸ், கிளியர். அதுக்கப்புறம் சூப்பர், நன்றிகள். அடுத்து அ டார்க் ஹவுஸ். டார்க் ஹார்ஸ் அப்படின்னா வந்து கருப்பு குதிரை. ஸோ இதெல்லாம் பந்தயம் அடிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் பந்தயம் அடிக்குமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சர்பேட்டால வரும்ல. ஸோ சர்பேட்டால டார்க் ஹவுஸ் அப்படின்ற அந்த டார்க் ஹார்ஸ் அப்படின்றது யாருன்னா நம்ம ஆரியா தான். இவெல்லாம் ஜெயிப்பானா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் த டார்க் ஹார்ஸ். அன்எக்ஸ்பெக்டட் வின்னர். எங்கிட்ட இருந்து வந்து நீ எப்படா ஜெயிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதான். ஸோ த அன்எக்ஸ்பெக்டட் வின்னர். அதுக்கப்புறம் த டைமண்ட் இன் த ரஃப். டைமண்ட் இன் த ரஃப். எஸ், டைமண்ட் இன் த ரஃப் அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், ஒரு கஷ்டமான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டைமண்ட். அதுதான் அந்த சம்மன் ஆர் சம்திங் வித் அ பொட்டென்ஷியல் ஆர் அ டேலண்ட் பட் லேக்கிங் அ ட்ரைனிங் அண்ட் பாலிஷ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பிரண்ட் அப்படின்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பேர் வந்து ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. ஓகே, ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இந்த ப்ராப்பர் கைடன்ஸோ இல்லை
இதை பண்ணால் போதும், இதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் ஒரு பாலிஷோ ஒரு ட்ரைனிங்கோ கொடுத்தோன்னா அவன் ஈஸியாக கிளியர் ஆயிடுவான். பட் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து கிளியர் ஆகாமல் இருப்பான்ல, ஸோ அவனை சொல்லாமா இந்த டைமண்ட் இன் த ரஃப் அப்படின்னு. அவனுக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்கும். இது ரிலேட்டபிளா? ஓகே ஓகே. ஸோ எல்லா டேலண்ட்டும் இருந்தும் அவனால் ஜெயிக்க முடியல அப்படின்றப்போ அவனுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் அப்படின்றது லேக் ஆகுது. அதை தான் இந்த டைமண்ட் இன் த ரிங், இன் த ரஃப் அப்படின்றது. ஓகே ஓகே. டைம் அ டசன். டசன் என்ன? மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. ஸோ 12 கணக்கில்ன்றது தான் வந்து டசன் அப்படின்னு சொல்கிறது. டைம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காயின். ஒரு காயினுக்கு டசன்ஸ். ஒரு காயின் கொடுத்தோம் அப்படின்னா டசன் கணக்கில் எதுவாக இருந்தாலும் வாங்கலாம். அப்படின்னா வெரி காமன் அண்ட் நோ பர்டிகுலர் அண்ட் ஆஃபன் நோ பர்டிகுலர் வேல்யூ. அதுக்கு வேல்யூவே கிடையாது. அதுக்கு வேல்யூவே கிடையாது. அதுதான் வெரி காமன் அண்ட் ஆஃப் அ நோ பர்டிகுலர் வேல்யூவே அதுக்கு கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. புரிஞ்சது? நியூயார்க் கேமரா ஸ்டோர்ஸ் ஆர் அ டைம் ஆஃப். ஓகே, நியூயார்க்கோட கேமரா ஸ்டோர்ஸ் அப்படின்றது வந்து டைம் ஆஃப் டசன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேயா? புரிந்துதா? ஓகே, டைம் ஆஃப் டசன்ஸ். அ டாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்களா வீட்டில்? பர்டிகுலராக யாராவது வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறீங்களா? ப்ரோ எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறோம். இல்லை, நாய்க்கு சாப்பாடாவது போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இந்த நான்வெஜ்லாம் போட்டால் வெறியாகி சாப்பிடுவானுங்க. அது என்னமோ எடுத்துட்டு எவனா எடுத்துட்டு ஓடிட போகிற மாதிரி அப்படியே அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டு எல்லாம் பறக்க விட்டுருவானுங்க, தெறிக்க விட்டுருவானுங்க. எங்கள் வீட்டில் நடக்குது. எங்கள் வீட்டில் அதே தான். ஸோ எஸ், அவங்களுக்கு சாப்பாடு போட்டோன்னா அடிச்சு பறக்க விடுவாங்க. போட்டால் இந்த பிளேட்டை டம்மு டம்முன்னு ஆட்டி வெளியே தள்ளி விட்டு, அதுவும் இந்த பெடிகிரி அதெல்லாம் போட்டோன்னா பறந்துக்கிட்டு விழுகும். அப்படியே கீழே அங்கிட்டு இங்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே சாப்பிடுவானுங்க. அதுதான் இந்த டாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். அடிச்சு பறக்க விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. எஸ், அந்த இடத்தையே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. பட் கடைசியாக நீட் ஆக்கிடுவானுங்க, அந்த இடத்த நீட் ஆக்கிடுவானுங்க. ஆனால் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நக்கி நக்கி எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்ருவானுங்க. அந்த இடத்தையே நீட் ஆக்கிடுவானுங்க நான்வெஜ்லாம் போட்டால். பட் ஆனால் சாப்பிடும்போது லவக்குன்னு சாப்பிடும்போது அப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதான் டாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் டாக்ஸ் லைஃப். ஆப்வியஸ்லி பாய்ஸ். அவ்வளோதான், பாய்ஸ். ஓகே, ஸோ பாய்ஸோட எக்ஸாக்டே லஞ்ச் பிரேக் தான். எக்ஸாக்டாக லஞ்ச் பிரேக்கில் அடிச்சு பறக்க விடுவான் என் கையெல்லாம் உள்ளே விட்டுட்டு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சப்பாத்தியே செய்ய மாட்டாங்க, இதுக்காகவே செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் லைஃப் அப்படின்னா வந்து மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ். என்னடா வாழ்க்கை, நாய் வாழ்க்கை அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாயை விட என் வாழ்க்கை மோசமாக போயிட்டுருக்குன்னு. ஸோ நாயோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ். எதுக்குடா இருக்கான் அப்படின்ற மாதிரி நாய் இருக்குமா. எக்ஸாக்ட், அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிடுவானுங்க. ஸோ டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அவங்க திடீர்னு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு மூணு பாக்ஸ் தொலைஞ்சே போயிடுச்சுங்க. ஆமாம், எடுத்தேன்னு சொல்லவும் மாட்டாங்க, எடுத்துட்டு அப்படியே எங்கேயா கொண்டு போய் போட்டு போயிடுவாங்க. வீட்டில் வந்து வாங்குற அடி எங்களுக்கு தானே தெரியும், உனக்கா தெரியும்? எஸ். ஸோ டாகோட லைஃப் அப்படின்றது வந்து ரொம்ப மிசரபிளான லைஃப். டாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 டே அப்படின்றப்போ டாக்ஸுக்கு 7 days அப்படின்ற அர்த்தங்க. ஓகேயா? ஸோ டாகோட லைஃப் பிளான் வந்து 12 years. ஸோ நமக்கு வந்து 70 years அப்படின்னாலே 1:7 ரேஷியோ. நமக்கு ஒரு நாள் அப்படின்றது அவங்களுக்கு 7 நாள் அப்படின்றது. ஸோ நம்ம காலையில் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாலே டாக்ஸுக்கு எப்படின்னா 5 நாள் போன மாதிரி கணக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பானுங்க தனிமையில், என்னடா இது அப்படின்னு. ஸோ வந்தோடனே அவன் ஜாலி ஆயிடுவானுங்க. பட் அந்த தனிமையில் இருக்கக்கூடிய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாக இருக்கும்ல, அதுதான் டாக்ஸ் லைஃப். அதான் மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ டாக்ஸ் லைஃப் அப்படின்றது. அடுத்து ஓகே இருக்கட்டும், டாக்ஸ் நல்லா இருக்கா? டாக் பிடிச்சிருக்கா? டாக் வச்சு இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா? எனக்கு மைண்ட் எப்படி போச்சுன்னா, ஒக்காப் படிக்கும்போது வேகமாக போன மாதிரி இருந்துச்சு. ஒக்காப் படிக்கும்போது வேகமாக போயிருந்துச்சு. இடியம் படிக்கும்போது ஐயோ முடிய போதே அப்படின்ற மாதிரி இருக்கு. யாருக்கா அந்த ஃபீல் இருக்கா? நான் ஸ்லோ ஆகிட்டேன் எனக்கு தெரியும். இப்போ இடியம் படிக்கும்போது ஸ்லோ ஆகிட்டேன் அப்படின்றது தெரியும்.
பட் எனக்கு இடியம் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஓகே, டாக் டாக் ஈட் டாக் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே. எஸ், டாக் ஈட் டாக்னா இன்டென்ஸ் காம்படிட்டிவ். ஓகேவா? ஸோ ஒரு அஸ்பிரண்ட் லைஃப் எப்படி இருக்கு? சாப்பிடுவோம், படிப்போம், சாப்பிடுவோம், படிப்போம், இப்படி தானே போகுது. ஸோ இன்டென்ஸ்லி காம்படிட்டிவ். யார் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணுறாங்களோ, ஸோ டாக் ஈட் டாக் அப்படின்றப்போ இன்டென்ஸ்லி காம்படிட்டிவ். ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு மீனிங், கன்சிஸ்டன்சி. ஓகேயா? லூப், எக்ஸாக்டாக. நான் என்ன பண்ணும்? சாப்பிடும் தூங்கும், சாப்பிடும் தூங்கும். அதான டாக் ஈட் டாக் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு இன்டென்ஸ் காம்படிட்டிவ் அப்படின்றது கொஞ்சம் பாசிட்டிவான வேர்டாகவே சொல்லலாம். ஓகேவா? கொஞ்சம் பாசிட்டிவாகவே சொல்லலாம். அடுத்து டாக் அண்ட் போனி ஷோ. டாக் அண்ட் போனி ஷோ. டாக் அண்ட் போனி ஷோ அப்படின்னா ஃப்ளாஷ் ரெப்ரசன்டேட்டிவ். ஆஃப்டர் என்னன்னா மார்க்கெட் கண்டிஷன், ஃப்ளாஷி ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ இந்த டாக்ஸ் அண்ட் போனி ஷோ அப்படின்றப்போ, போனினா என்னங்க? போனி டெய்ல் அது மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ டாக்ஸ் வந்து அழகுபடுத்துறது. ஸோ அழகு பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் கான்டெக்ட். ஆஃப்டர் என்ன மார்க்கெட்டிங்? ஃப்ளாஷி ரெப்ரசன்டேஷன், ஒரு பயங்கரமாக. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ டாக் அண்ட் போனி ஷோ அப்படின்னா மார்க்கெட்டிங். ஹார்ஸ் போனி, எஸ், எக்ஸாக்டா. எவனும் திட்டிடாங்கடா, இவன் பாடு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே அவன் சொல்லி கொடுத்துட்ருக்கான்னு. பசிக்குது, மேனேஜ் பண்ணிக்கணும்ல. சரி, ஓகே. டாக் அண்ட் போனி ஷோ. ஃபைட் லைக் அ கேட் அண்ட் டாக். ஃபைட் லைக் அ இதுக்கு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஆப்வியஸ்லி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் யாருக்காக இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் த டெய்ல் தட் வேக்ஸ் த டாக். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, வேக்ஸ் த டாக், டெய்ல் தான் வந்து டாகை ஆட்டுது அப்படின்னு சொல்கிறப்போ என்ன அர்த்தம்? ஸோ சில சமயம் வந்து, ஸோ எக்ஸாக்ட்லி இந்த டாக்ஸ் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபீல் ஆகும். நீங்கள் ரொம்ப நாள், ஒரு 10-15 நாள் வந்து வெளியூர் போயிட்டு, ஓகேவா, வெளியூர்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாகோட என்டையர் வாலுமே அப்படி பயங்கரமாக ஆடும். எக்ஸாக்டாகவே ஆடும். அவங்க டாக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கனாலே வாழை பயங்கரமாக ஷேக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஹாப்பியாக இருந்தால் வாழாட்டும். எக்ஸாக்டாக ஹாப்பியாக இருந்தால் வாழாட்டும். ஸோ அந்த என்டனை ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் போயிட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுவானுங்க. அந்த ஆட்டுறப்போ பின்னாடி அந்த என்டையர் பாடியுமே ஷேக் ஆகும். அது என்னதுன்னா, அந்த வால் வந்து டாகை கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. ஸோ பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அதான் வால் வந்து ரொம்ப இதாக. ஸோ அது வந்து அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. அதான் வந்து த டெய்ல் தட் பேக்ஸ் த டாக். ஒரு சின்ன விஷயம் வந்து கண்ட்ரோல் த ஹோல் திங். ஒரு சின்ன விஷயம், ஒரு ஸ்மால் பார்ட் வந்து taking control of everything. Small part taking control of big thing. Okay, yes. So every man and his dog. And his dog அப்படின்னா இது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக வரும். ஓகேவா? ஒருத்தவங்களை திட்டுறப்போ வரக்கூடிய வார்த்தை. ஓகேவா? ஒரு மேன் மற்றும் அவர்களுடைய நாய் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு நிறையா பீப்புள், மெனி பீப்புள்ஸ், ஒரு க்ரௌடை சொல்கிறது. எக்ஸாக்ட்லி ஒரு யாரை சொல்லலாம் அப்படின்னா, இதான் ஆர்ஜினா அப்படின்றது தெரில, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகேயா? எங்கள் அம்மா நேற்று இதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட சும்மா எவ்ரி மேன் அண்ட் ஹிஸ் டாக் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க ஸ்கூலில் வந்து இப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்ன அப்படின்னா,
ஒரு பொலிட்டீஷியன் இருக்காங்க அப்படின்னா அந்த பொலிட்டீஷியனுக்கு இன்னொரு பொலிட்டீஷியன் ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா அவனும் அவனுடைய ஆட்களும் வந்திருக்காங்கன்றது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லுவாங்கல்ல, அவனும் அவனுடைய நாய்களும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து த க்ரௌட் அப்படின்றது, எவ்ரி மேன் அண்ட் ஹிஸ் டாக் அப்படின்றது. ஓகே, கோ டு த டாக்ஸ். கோ டு த டாக்ஸ். கோ டு த டாக்ஸ் அப்படின்னா ஒரு நாய்க்குட்டியை வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாய்க்குட்டியை வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை பிடிச்சி அதாவது நம்ம அவங்கள பிடிச்சி கூப்பிட்டு போவோம். ஆனால் அவங்க நம்மளை எடுத்துகிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுறது? அது வந்து டிஸார்டர் ஆயிரும். அது வந்து ரூலை ஃபாலோ பண்ணது டிஸார்டர்னு சொல்கிறது. அதான் கோ டு த டாக்ஸ். புரிந்ததா? ஸோ கோ டு த டாக்ஸ்னா டிஸார்டர், அவங்கள ஃபாலோ பண்ண. ஹாவ் அ டாக் இன் அ ஹண்ட் அப்படின்னா, ஸோ ஹாவ் அ டாக் இன் த ஹட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டு சப்போர்ட் அ சர்டன் பர்சன். ஸோ ஒரு பர்சனை வந்து சப்போர்ட் பண்ணுறது, டு சப்போர்ட் அ பர்சன் இன் அ காம்படிஷன். ஒரு காம்படிஷனில் ஒருத்தவங்கள சப்போர்ட் பண்ணுறது. அடுத்தது த பப்பீஸ் டாக் ஐ. ஒரு பப்பியோட டாக் ஐ எப்படி இருக்கும்? பப்பியோட டாக் ஐ வந்து அவங்க அழகாக அப்படி உட்காந்து அப்படி பாசமாக பார்ப்பாங்களா, ஒரு மாதிரி ஏக்கமாக பார்ப்பாங்கல்ல, அது வந்து என்னது, நம்மள பெக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு பெக்கிங் லுக். ரொம்ப பாவமாக அழகாக பார்ப்பாங்க, பெக்கிங் லுக். மை டாக் ஆர் பார்க்கிங். மை டாக் ஆர் பார்க்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய கால் வலிக்குது, மை ஃபீட் ஆர் ஹர்ட்டிங். புரிகிறதா? மை ஃபீட் ஆர் ஹர்ட்டிங். ஸோ திஸ் ஹவ். இந்த பாருங்க, திடீர்னு 50 பேர் வராங்க, திடீர்னு 30 பேர் தான் இருக்காங்க, திடீர்னு 24 பேர், 20 பேர், 18 பேர்னு இருக்காங்க. அப்போ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? நான் வந்து இந்த பப்பீஸ் டாக் ஐயா பார்க்குறேன், என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து பப்பீஸ் டாக் ஐ. புரிந்ததா? மை டாக் ஆர் பார்க்கிங் அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னா, ஸோ நாய் குலைச்சு தொண்டை வலிக்கும், அதே மாதிரி ரொம்ப தூரம் நடந்து கால் வலிக்கும். இந்த மாதிரி ஒரு ரிலேட்டபிளான ஒரு விஷயம் தான். ஸோ டாக்ஸை பற்றி பார்க்கும்பொழுது அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ டாக்ஸ் லைஃப். A drop in a bucket. A drop in a bucket அப்படின்னா very insignificant amount. போதுமான வலை. ஸோ ஒரு பெரிய பக்கெட் இருக்குங்க, அந்த பக்கெட்டில் ஒரு சொட்டு தண்ணி விட்டால் எப்படி இருக்கும்? போதுமானதா? இப்போ நீங்கள் குளிக்க போகிறப்ப ஒரு தண்ணியை திறந்து விட்றீங்க, தண்ணி திறந்து விட்றப்போ ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வருது, உங்களுக்கு அது போதுமானதாக இருக்குமா? அந்த பக்கெட்டில் ஒரு சொட்டு தண்ணின்றது போதுமானதாக இருக்குமா? நோ. ஸோ ட்ராப் இன் அ பக்கெட். ஸோ அதே மாதிரி ட்ராப் இன் அ ஓஷன். கடலில் கலர் தூக்கி போட்ட மாதிரி, ஒரு குண்டூசியை தூக்கி போட்ட மாதிரி கம்பேரே பண்ண முடியாது. கடலில் போட்டால் அதை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு குண்டூசியை தூக்கி போட்டால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அ வெரி ஸ்மால் அமௌண்ட் கம்பேர் வித் வாட் இட்ஸ் நீடட் ஆர் எக்ஸ்பெக்டட். மை லெட்டர் டு த ப்ரொட்டஸ்ட் வாஸ் அ ட்ராப் இன் அ ஓஷன். ரொம்ப சின்ன பார்ட்டிசிபேஷன் தான் வந்து ட்ராப் இன் அ ஓஷன் அப்படின்றது. ட்ரை ரன் அப்படின்றது மிலிட்ரி ஆர்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேவா? அது வந்து என்னது? ரிசர்ச், அதாவது ரன். ட்ரை ரன்னா என்னதுங்க? ஒரு எக்ஸசைஸ், ஒரு ரிஹர்சல். ட்ரை ரன் அப்படின்றது ஒரு எக்ஸசைஸ் ஆர் ஒரு ரிஹர்சல். ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர். ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர் அப்படின்னா ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன். ட்ராப் இன் அ பக்கெட், ட்ரை ரன், ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர். ஸோ இதுக்கெல்லாம் ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். ஓகே ஃபைன். ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர் அப்படின்னா ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன். த ஹோட்டல் கேவ் அவர் ரூம் அவே.
ஒரு அன்பிளசன்ட்டான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இது எப்படி சொல்கிறது? ஃபைன் ஸ்டேட். சரி, ஓகே. இது மட்டும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ரிப்பேர் பண்ண மறந்துடுச்சு. ஃபயர் என்னன்னா சம்மோன்ஸ் பெல்லி. ரொம்ப ஈஸி. ஃபயர் என்னன்னா சம்மோன்ஸ் பெல்லின்னா என்னங்க? ஐயோ, கீழே ஆன்சர் இருக்கா? மறைச்சிட்டேன். சொல்லுங்கள். ஃபயர் என்னன்னா சம்மோன்ஸ் பெல்லின்னா என்ன? யாரும் தப்பாக போட்டுறாதீங்க, ஓகேயா? ஸோ ஃபயர் என்னென்ன சம்மோன்ஸ் பெல்லி அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது. ஸோ ரொம்ப என்த்யூஆஸ்டிக்காக இருக்கிறது. நெருப்பாக இருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ ஹீஸ் கேவிங் அ ஃபயர் இன் ஃபுல் எஃபர்ட். சரியா? ஃபுல் எஃபர்ட் ஆர் ஃபுல் என்த்யூஆசம். அதுதான் வந்து ஃபயர் என்னென்ன சம்மோன்ஸ் பெல்லி. எப்படி சொல்கிறது? இதை வந்து ஜெல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல வேலை போடலை. ஓகே, ஃபைன். ஓகேயா? ஸோ ஃபைன், அவ்வளோதான். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர்லேருந்து மீனை தூக்கி வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனாக இருக்குமா? ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன். என்னன்னா அன்ஃபெமிலியர் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன். அதுதான் வந்து ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். அதுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். அன்கம்ஃபர்டபுளாக ஆகிவிடும். டெட் ஆகிடும். ஸோ எக்ஸாக்டாக அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஒரு தேவலா. ஸோ அதோடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வரது தான். ஓகே. ஃப்ளையிங் விசிட். ஃப்ளையிங் விசிட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா சடனாக வந்துட்டு போகிறது. வெரி ஷார்ட் விசிட். அ வெரி ஷார்ட் விசிட். ஒன்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் அ ஜாப். வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா வெளியூரில் தான் போடுவாங்க. பிஓலாம் போட்டால் அதர் ஸ்டேட்டில் போடுவாங்க. அப்போ வீட்டுக்கு வரது எப்படி இருக்கும்? ஃப்ளையிங் விசிட்டா அப்படியே வந்துட்டு சட்டுன்னு போகிற மாதிரி இருக்கும். அதுதான் ஃப்ளையிங் விசிட். அ வெரி ஷார்ட் விசிட். வந்துட்டு வரட்டா மொமெண்ட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ ஃப்ளையிங் விசிட். ஃபூல்ஸ் பேரடைஸ். ஃபூல்ஸ் பேரடைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இனி எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஏகாம்பரம் பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து ஒரு கனவு இதுக்கே போயிடுவார்ல. ஸோ எக்ஸாக்டாக அதே தான். ஸோ பீயிங் அ ஹாப்பி ஃபார் அ ஃபூலிஷ் ரீசன்ஸ். சம்மந்தமே இல்லாத, அதாவது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு ரீசன்ஸுக்கு சந்தோஷப்படுறது. உங்க கூட 100 வருஷம் வாழணும்னு சொல்லுவாங்களா? அது என்னது? நம்மளை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறதுக்கான ஒரு காரணம். ஆனால் அந்த காரணத்தை கேட்டு எல்லாரும் எப்படி ஆவாங்க? பயங்கரமாக மாறிடுவாங்க. ஏமாந்துருவாங்க. அதான் அந்த ஃபூல்ஸ் பேரடைஸ் அப்படின்றது. ஓகே. அ ஜென்டில்மேன் அட் லார்ஜ். ஸோ இப்போதைக்கு 25 ஜென்டில்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ ஜென்டில்மேன்ஸ் அட் லார்ஜ் அப்படின்னா ஒரு மனிதன் அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது தான் வந்து அ ஜென்டில்மேன்ஸ் அட் லார்ஜ். புரிந்ததா? ஜென்டில்மேன்ஸ் அட் லார்ஜ் அப்படின்றது என்னது? வேலை இல்லாத ஒரு மனுஷன். ஓகேவா? ஸோ ஜென்டில்மேன் அட் லார்ஜ். அ கோல்டன் மீன். மீன்னா என்னங்க? அ கோல்டன் மீன்னா ஆவரேஜ். ஆவரேஜ். ஒரு சமமான ஒரு விஷயம். ஸோ என்ன எறிந்தான் ட்ரெய்லர் யார் யார் பார்த்துருக்கா? அவங்களும் வரட்டா மொமெண்ட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்க ஃப்ளையிங் விசிட் போட்டு கிளம்பிடுவாங்க. என்ன லிவ் வித் எக்ஸ்ப்ளோரர் அழுகிறீங்க? உங்களுக்கு விழுந்துருச்சா? அம்மா. ஓகே. என்ன எறிந்தான் ட்ரெய்லர் அதெல்லாம் பழைய பழைய கதை. ஸோ ஒரு சமமான கோடு. அதில் வந்து அஜித் சார் சொல்லுவார் என்ன அப்படின்னா, ஏகே என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு மெல்லிசான கோடு. அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நல்லவன், இந்த பக்கம் கெட்டவன். ஸோ அதுதான் இந்த கோல்டன் மீன் அப்படின்றது. ஆல்மோஸ்ட் அந்த கோடு தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஜஸ்ட் ஃபேமஸான டைலாக் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஸோ ஒரு ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னா அந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்குமே போகாமல் ஒரு கோல்டன் மீன் நட்ட நடுவில் நிற்கிறது. ஸோ இந்தியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? அ கோல்டன் மீன். அவங்க வந்து யூஎஸுக்கும் சப்போர்ட் பண்ணல, ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணல. ரொம்ப நியூட்ரல் ஸ்டாண்டில் இருக்காங்க. ரொம்ப நியூட்ரல் ஸ்டாண்டில் இருக்காங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே. அ கோல்டன் மீன். அ குட் சாமட்டேரியன். அ குட் சாமட்டேரியன் அப்படின்னா யார் அப்படின்னா உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆள்.
ஒரு உதவி பண்ணக்கூடிய ஆள், ஒரு நல்ல மனிதன், அ ஹெல்ப்ஃபுல் பர்சன். ஓகே, அ குட் சாமட்டேரியன். யாரை சொல்லலாம்? யாரையா சொல்லுங்க. சிட் ஆன் த ஃபென்ஸ். சூப்பர். நம்ம தானே பார்த்தோம். அபித்தனா. ஓகே, சூப்பர். இப்போ சூர்யா சார் வந்து அக்ரம் ஃபவுண்டேஷனில் ஆல்மோஸ்ட் 6,000 to 9,000 மெம்பர்ஸ் கிட்ட வந்து படிக்க வச்சிருக்காருல. அரௌண்ட் 6,000 நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பேரை படிக்க வச்சு, ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸ் வந்து படிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்போ, ஹூ ஹீஸ் அ குட் சாமட்டேரியன் சொல்லலாமா? ஃபிலான்த்ரோபிஸ்ட்னு சொல்லலாமா? நிறைய பேர் இருக்காங்க. எஸ், நிறைய பேர் இருக்காங்க. யாரை வேணாலும் சொல்லலாம். அபித்தனாவே சொல்லலாம். அபித்தனா படிக்க வைக்கலையா? இவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் மக்கள் வாங்கி கொடுக்குறாருல, அவரும் அ குட் சாமட்டேரியன் தான். சாமட்டேரியன். ஓகே, புரிந்ததா? ஓகே, ஃபைன். அ கிரீன் ஹார்ன், பச்சை கொம்பு. பச்சை புல்லன்னு சொல்லுவாங்களா? ரத்தன் டாட்டா. சூப்பர் சூப்பர். எஸ், கிரீன் ஹார்ன்னா என்னது? கிரீன் ஹார்ன்னா ஒரு பச்சை. ஸோ அப்போ தான் த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். முனிஃபிஷன். சூப்பர். ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்னா யார்? ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பச்சை கொம்பு. ஸோ வந்து ஒரு கொம்பு இருக்குன்னா அது வந்து நல்லா தீட்டி பயங்கரமாக வச்சுருப்பாங்கல்ல. எஸ், பச்சை புல்லன்றது வந்து இன்னசென்ட். ஓகே, ஸோ பச்சை மனசு. ஸோ க்ரீன் ஹார்ன் அப்படின்றப்போ கொம்பு வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஹீட் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சிடும். ஸோ அது வந்து சின்னதாக இருக்கப்போ, ஸோ க்ரீன் ஹார்னாக இருக்கும் பொழுது அது என்னன்னு சொல்லுவாங்க? அமெச்சூர். எக்ஸாக்டாக. ஸோ அன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன், அதுதான் வந்து அ க்ரீன் ஹார்ன். அ கிரே ஏரியா. இந்த கிரே ஏரியா அப்படின்றதுக்கு என்ன கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் அப்படின்னா என்ன? பீஸ். இல்லை குட்டுன்னு வச்சுக்கலாம். பிளாக்கு. ஸோ எக்ஸாக்டாக இதுக்கு நான் கருத்துக்கு ஒத்து வரமாட்டேன், பட் இருந்தாலும் வந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். பிளாக்னா பேடு. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தா கிரே வரும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டை சேர்த்தா தான் கிரே அப்படின்ற ஒரு கலர் வரும். அப்படின்னா வந்து என்ன? அன்கிளியராக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அகெயின் பேக் டு ஒரு எக்ஸாம்பிள் எதாவது சொல்லலாம் அப்படின்னா ஒரு ரகுவரன் வந்து ஒரு மூவியில் வந்து சொல்லுவார், எய்தர் பி எ ஒயிட் ஆர் பிளாக், டோன்ட் பி எ கிரே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒரு நல்லது பண்ணு இல்லை கெட்டது பண்ணு, ரெண்டுமே பண்ணும் அப்படின்ற ஒரு ஷேடில் இருக்காத. ஸோ ஒரு அன்கிளியரான சுச்சுவேஷனில் இருக்காத. ஸோ அன்கிளியர் அப்படின்றத மட்டும் தெரிந்து வச்சுக்கோங்க. நோ ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னா ஐயோ என்னங்க அப்படின்னா? எக்ஸாக்ட் அதே தான். ஸோ என்னையே சொல்லிட்டீங்களோ நினச்சேங்க. சரிங்க, என்னையே சொல்லிட்டீங்களோ நினச்சேன். யாரையும் ஸ்டீரியோ டைப் பண்ணல, பட் இருந்தாலும் சொல்கிறேன், இதர் குட் ஆர் பேட் அப்படின்றது தான். ஸோ கிரே ஏரியா. எக்ஸாக்ட். என்னையே சொல்லிட்டீங்களோ நினச்சா. ஓகே, ஃபைன். ஓகே, த ஹேர்ஸ் பிரெத். ஓகேயா, ஹேர் பிரெத். ஸோ ஹேர் பிரெத்னா எஸ், எனக்கு அந்த ஸ்டீரியோ டைப் பண்ண எனக்கு அது பிடிக்கல, பட் அது சொல்லணும் அப்படின்ற எனக்கு இன்டென்ஷன் இல்லை. பட் ஆனால் சொல்லணும்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்றதுக்கு தான். பிளாக்னா பேட் அப்படின்னு சொல்ல எனக்கும் தோணலை. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன், கிரே ஏரியா அப்படின்றது. எஸ், ஹேர் பிரெத். மயிரிலையில் தப்புஸ்டாண்டா அப்படின்ற மாதிரி யாராவது சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி இந்த வில்லேஜ் சைடில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து சொல்லுங்க. எக்ஸாக்டாக அந்த கோயம்புத்தூர் சைட்லலாம் இந்த அடிக்கடி இந்த மாதிரியான ஸ்லாங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நூலிலை, ஸோ மயிரிலையில் தப்புஸ்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் அந்த ஹேர் பிரெத், டெல்லிங் அபவுட் த ஸ்மாலஸ்ட் பாசிபிலிட்டி, அமௌண்ட் ஆர் டிகிரி ஆஃப் சம்திங். ஓகேவா? ஹேர் பிரெத் ஒரு சின்ன பாசிபிலிட்டி, ஹேர் பிரெத். இந்த ஹேர் பிரெத் எஸ்கேப்னா நூலிலையில் தப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்கிறது. நூலிலை ஒரு சின்ன பாசிபிலிட்டி அப்படின்றத வந்து ஹேர் பிரெத் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேயா? ஓகே, சூப்பர். அ ஹார்ட் நட் டு கிராக். ஓகே, ஐசேஜ் யாரெல்லாம் பார்த்துருக்கா? ஐசேஜ் படம். ஐசேஜில் ஒரு ஒரு குட்டியோண்டு ஒரு அணில் மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு நட்டை பிடிச்சிக்கிட்டே சுற்றும். அதை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டே சுற்றும், என்னென்னமோ பண்ணும்.
அதை உடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். ஹார்ட் நட் டு கிராக். கண்டிப்பாக மீம்ஸில் பார்த்துருப்பீங்க, அது அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த 3 பார்ட்லேயுமே அந்த எப்படியாவது அதை உடச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் அந்த நட்டை வந்து உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படல. ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னா டிஃபிகல்ட் டாஸ்க், அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும். டிஃபிகல்ட் டாஸ்க், டிஃபிகல்ட் ப்ராப்ளம் டு சால்வ். ஓகேயா? ஓகே. அண்ட் த ஹார்னட்ஸ் நெஸ்ட். ஹார்னட்ஸ் நெஸ்ட், ஹார்னட்ஸ்னா என்ன அப்படின்னா குளவிக்கூடு. இது என்னங்க வியாதி? படம் பார்த்தா பாதி தான் பார்ப்பேன்னா என்னது? ஓகே, த ஹார்னட்ஸ் நெஸ்ட் அப்படின்னா அன்பிளசன்ட் சுச்சுவேஷன். அந்த குளவி கூட்டை தட்டி விட்டா என்ன ஆகும்? குளவி கூட்டை நோன்னா என்ன ஆகும்? குளவி கூட்டை தட்டி விட்டா பயங்கரமாக வந்து குளவி நம்மளை குத்திடும்ல. ஸோ அதான் ஹார்னட்ஸ். ஹார்னட்ஸ்னா குளவி. ஸோ ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷனை அது கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேயா? இந்த க்ரீன் ஹார்ன் நினச்சேன், என்னடா சொல்லாமல் போயிட்டியே அப்படின்னு நினச்சேன். க்ரீன் ஹார்ன் எங்கே பார்த்தோம்? வெளியே பார்த்துட்டோமா? சரி, ஓகே. பாதிக்கு மேலே தூங்கிடுவார் போல. ஓகே, ஸோ த க்ரீன் ஹார்ன் அப்படி இன்னும் கொஞ்சம் 2 வார்த்தைகள் பார்த்துடலாம். க்ரீன் தம்ப்னா என்னங்க? க்ரீன் தம்ப், க்ரீன் தம்ப்னா ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், டேலண்ட் ஃபார் க்ரோயிங் அ குட் பிளான்ட். சரிங்களா? ஸோ க்ரோயிங் பிளான்ட். அடுத்தது த க்ரீன் வித் என்வி. த க்ரீன் வித் என்வி அப்படின்னா என்ன அப்படின்னா க்ரீன் வித் என்வி, வெரி ஜெல்லஸ், ரொம்ப பொறாமைப்படக்கூடிய. ஜெல்லஸ். அடுத்தது the grass is always greener on the other side. always greener than other side அப்படின்றப்போ என்னது? ஸோ இதுக்கு சூப்பராக ஒரு பழமொழி இருக்குல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி யாராவது வாசிச்சிருக்கீங்களா? நல்ல டிசார்டருங்க. ஃபேமிலியாக பார்ப்பீங்க, ஃபேமிலியாக தூங்கிடுவீங்களா? சரி, ஓகே. அக்கறைக்கு இக்கரை பச்சை தானா சார்? அக்கறை இக்கரைன்னு சொல்லிட்டேனா? சரி, மன்னிச்சுங்க, தமிழில் நான் கொஞ்சம் வீக்கு தான். ஸோ எக்ஸாக்டாக இருந்தாலும் இதுதான். ஸோ ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடை பார்க்கும்போது அது நல்லா தெரியும். ஓகே, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடை பார்க்கும்போது நல்லா தெரியும். அதுதான். ஸோ இந்த 3 த க்ரீன் தம்ப் அப்படின்றது. ஸோ இந்த க்ரே ஏரியா சொல்லியாச்சு. ஸோ ஹேர் பிரெத் எஸ்கேப், ஹார்டு நட்ஸ். ஓகே, ஹார்னட்ஸ் நெஸ்ட். ஓகே, இந்த இடத்துல ஹார்னட்ஸ் நெஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டோமா? ஹார்னட்ஸ் நெஸ்ட் தான் லாஸ்ட்டாக பார்த்தோம். ஆமாம், நல்ல வேலைக்கு. அடுத்து ஃபெதர்ஸ் ஒன்ஸ் நெஸ்ட். ஃபெதர்ஸ் ஒன் நெஸ்ட், இன்னொருத்தன் போட்ட நெருப்பில் வந்து நம்ம குளிர் காயிருது. ஸோ லைக் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் இங்கே சிஸ்டர்ஸ் இருக்காங்களோ, சிஸ்டர்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஆஸ் அ யங்கர் பிரதர் என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்லாம், என்ன ஆனாலும் வாங்கி சாப்பிட்லாம். அக்கா நம்மளை பார்த்துக்கும். ஸோ எக்ஸாக்டாக அதான் இன்னொருத்தவங்க பெனிஃபிட் ஆகிறதுல நம்ம பலனடைகிறது. அதான் ஃபெதர்ஸ் ஒன் நெஸ்ட். ஸோ பெனிஃபிட் ஃப்ரம் சம் ஒன் அதர்ஸ். ஓகே, பேர்ட்ஸ் நெஸ்ட். பேர்ட்ஸ் நெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா த பிளேஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். ஒரு குருவி கூடு எப்படிங்க இருக்கும்? ஒன்னோட ஒன்று கட்டி 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 எப்படி இருக்குமா? ஸோ ஒன்னோட ஒன்று. ஸோ அதுதான் வந்து மெஸ்ஸாக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ குச்சியை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
அதுதான் பேர்ட்ஸ் நெஸ்ட் அப்படின்றது. நெஸ்ட் எக் அப்படின்னா என்னதுன்னா, நெஸ்ட் எக் அப்படின்னா என்னன்னா ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கிறது. சரியா? நெஸ்ட் எக் முட்டைங்களை நெஸ்ட் பண்ணி வை அப்படின்றப்போ சேவிங்ஸ், அதுதான் நெஸ்ட் எக்ஸ். ஸோ ஃபெதர்ஸ் ஒன் நெஸ்ட், பேர்ட்ஸ் நெஸ்ட், நெஸ்ட் எக். ஸோ சேவிங்ஸ் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது ஹாட் பொட்டேட்டோ. ஹாட் பொட்டேட்டோன்னு என்னங்க? ஸோ இதோட முடிஞ்சு. ஓகே, ஹாட் பொட்டேட்டோ அப்படின்னா ஒரு கான்ட்ரோவர்ஷியல், ஓகேயா, ஒரு பயங்கரமான ஹாட் டாபிக். இப்போ அதுதான் ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கான்ட்ரோவர்ஷியல்னு சொல்லுவோம்ல. ஸோ எக்ஸாக்டாக அதே தான் ஹாட் பொட்டேட்டோ அப்படின்றது. ஸோ ஹாட் பொட்டேட்டோனா என்னன்னா கான்ட்ரோவர்ஷியலான ஹாட் நியூஸஸை தான் வந்து ஹாட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஆர் டிஃபிகல்ட், ஓகே, அது வந்து கான்ட்ரோவர்ஷியல்னு சொல்லுவோம். ஓகே, எலிஃபண்ட் இன் த ரூம். எலிஃபண்ட் இன் த ரூம்னா என்ன? ரூம்குள்ளே யானை வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய விஷயத்த, ஓகேவா, ஒரு பெரிய விஷயத்த ஆட் ஒன் அவுட். ஸோ எலிஃபண்ட், ஒரு யானை வந்து ஒரு ரூம்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெரிய யானை ஒருத்தர் இக்னோர் பண்ணிட்டா தான் அந்த யானை அந்த ரூம்குள்ளேயே வரும். ஸோ லைக் வந்து சாப்பாடு கேட்டு ஒரு யானை வெளியே நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காட்டு யானை தான் சொன்னேன், நியூஸ்லாம் பார்க்குறோம்ல. ஸோ சாப்பாடு கேட்டு வரும், இல்லை அப்படின்னா அடிச்சு கதவை உடச்சி அது வீட்டுக்கு வந்து நிற்கும். அப்போ என்னது? அதான் அவாய்ட் பண்ணுறது. ஸோ அந்த யானைக்குட்டி அவாய்ட் பண்ணோன்னா யானை உள்ளே வந்துடும். ஸோ அதான் வந்து இந்த ரூம்குள்ளே வந்தாலும் அதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணணும், பேசுறதுக்கு அவாய்ட் பண்ணுறது. ஸோ அவாய்ட் டிஸ்கஸிங் அ பிக் ப்ராப்ளம். அவாய்ட் டிஸ்கஸிங் பிக் ப்ராப்ளம். ஓகேயா, புரிந்ததா? skeleton in the couch, skeleton in the closet. skeleton அப்படி வேணாம், லோடி லைக் மோடி இக்னோரிங் இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய அரசியல் வருஷம் நடந்திருக்கு, யாரோ ஒருத்தர் டம்மியாக போய் மிச்சம் தின்னுட்டு இருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ஹிடன் ப்ராப்ளம்ஸ் ஆர் அ சீக்ரெட் தட் காஸ் அ எம்பரஸ்மெண்ட். ஒரு ஹிடன் ப்ராப்ளம், ஒரு எலும்பு கூட மறைச்சு வச்சிருக்கேன், ஒரு ஹிடன் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஹாட் பொட்டேட்டோ பார்த்துட்டோம். கவுச் பொட்டேட்டோன்னா என்னங்க? கவுச், ஒருத்தர் யாரு படுத்தே பொழுத போக்குறாங்களோ அவங்க தான் கவுச் பொட்டேட்டோ. எஸ், லேசி பர்சன், அதுதான் கவுச் பொட்டேட்டோ. ஸ்கெலிட்டன் இன் த க்ளோசட்னா ஒரு ஹிடன் ப்ராப்ளம், எலிஃபண்ட் இன் த ரூம்னா அவாய்ட் டிஸ்கஸிங் அ பிக் ப்ராப்ளம்ஸ், ஹாட் பொட்டேட்டோ அப்படின்னா கான்ட்ரவர்ஷியல். ஓகேயா, ஸோ கான்ட்ரவர்ஷியல் ஹாட் டாபிக். இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டிங் நியூஸ், ஹாட் டாபிக். ஸோ இப்போது கரண்டான ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன? ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸை வச்சு வீடு கட்டினா என்ன இருக்கும்? கார்ட்ஸை வச்சு இப்படி வீடு கட்டுவாங்களா? இப்படி கார்ட்ஸை வச்சு வீடு கட்டினாங்கன்னா என்ன ஆகும்? உஃப்னு ஊதுனோன்னா என்ன ஆகும்? பறந்து போயிடும், இடிஞ்சு விழுந்துடும். வீக்கன், இன்செக்யூர் ஸ்கீம். ஓகேவா, த ஹவுஸ் ஆஃப் ஹார்ட்ஸ், இன்செக்யூர். ஸோ வீக்கன். பில்ட் ஆன் சாண்ட், மண்ணில் வீடு கட்டினா எப்படி இருக்கும்? ஈஸியாக இடிஞ்சு விழுந்துடும். ஓகே, வாக்கிங் ஆன் அ தின் ஐஸ். வாக்கிங் ஆன் அ தின் ஐஸ். ஒரு தின்னான ஐஸில் நடந்தால் நான் ஈஸியாக உடஞ்சி விழுந்துடும். பேப்பர் டைகர். டைகரை பார்த்தா பயமாக இருக்கும், ஆனால் ஒரு பேப்பரில் ஒரு டைகர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உடஞ்சிரும்ல. ஸோ அதுதான். ஓகே, கிக் இன் டீத்.
அ கிரேவ் செட்பேக், ஒரு பெரிய பின்னடைவு. வாயிலேயே குத்துன்னு சொல்லுவோம்ல. ஒரு பெரிய செட்பேக், ஒரு பெரிய பின்னடைவு. கிக் இன் டீத். வாயிலேயே குத்துனா என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்படியே இடிஞ்சு உட்காந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஆயிரும். ஸோ ரெக்கவர் ஆகிறது, அவங்க இதாகிறது அதெல்லாமே வந்து கொஞ்சம் டைம் ஆயிரும். ஒருத்தவங்கள பயங்கரமாக மிஸ்ட்ரீட் பண்ணுறது, பேட்லி ஆர் அன்அஃபேர்லி, கிக் இன் டீத். புரிந்ததா? அதுதான் வந்து இதுக்கான மீனிங். புரிஞ்சா? ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுப்போமா? ஸோ கிக் இன் டீத் அப்படின்னா என்னது? ஒருத்தவங்கள பயங்கரமாக கிரேவ் செட்பேக், ஒரு பெரிய பின்னடைவு. அ ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்னா வீக்கனிங். அ ஹாட் பொட்டேட்டோ அப்படின்னா ஹாட் நியூஸ். அதுக்கப்புறம் இந்த எலிஃபண்ட் இன் த ரூம் டிஸ்கஷன், கான்ட்ரவர்ஷியல் டாபிக். ஸ்கெலிட்டன் இன் த க்ளோசட்னா ஹிடன் ப்ராப்ளம்ஸ். கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா லேசி பொட்டேட்டோ, சாரி லேசி பர்சன். ஹாண்ட் நெஸ்ட்னா வந்து குளவிக்கூடு. ஸோ குளவிக்கூடு வந்து தட்டி விட்டுரும். த ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னா டிஃபிகல்ட். அண்ட் ஹேர் பிரீத் எஸ்கேப் அப்படின்னா நுனியனைவில் தப்பிச்சிட்டாங்க. ஹேர் பிரீத் அப்படின்னா வந்து சின்ன பாசிபிலிட்டி. கிரே ஏரியா, அன்கிளியர் ஏரியா. க்ரீன் ஹார்ன், க்ரீன் ஹார்ன் அப்படின்னா க்ரீன் ஹார்ன் எக்ஸாக்டாக என்னது? ஸோ க்ரீன் ஹார்ன்னா ஒரு பச்சை, ஒரு ஸ்டார்டிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இந்த க்ரீன் பச்சைப்பில்ல. ஸோ க்ரீன் ஹார்ன் அப்படின்னா இப்போ இதாகாது. குட் சாமட்டேரியன் அப்படின்னா ஒரு நல்லது பண்ணக்கூடிய மனுஷன். கோல்டன் மீன்னா ஒரு நியூட்ரல் ஏரியா, ஒரு நியூட்ரல் ஏரியா. ஜென்டில்மேன் அட் லார்ஜ்னா ஒரு மேன் வித்தவுட் அ ஜாப். அதே மாதிரி த ஃபூல்ஸ் பேரடைஸ் அப்படின்னா ஒருத்தவங்க தப்பான ஒரு வேலிடேஷன் கொடுத்து அதை வந்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுறவங்க தான் வந்து ஃபூல்ஸ் பேரடைஸ். ஃப்ளையிங் விசிட்னா ஒரு ஷார்ட் விசிட், ஒரு சின்ன விசிட். ஃப்ளை ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னா அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஃபயர் இன் அ சம்ஒன்ஸ் பெல்லி அப்படின்னா ஃபயர் இன் சம்ஒன்ஸ் பெல்லி அப்படின்னா பயங்கரமாக என்துவாஸ்டிக்காக இருக்காங்க அப்படின்றது. ஃபைன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர், அன்பிளசன்ட் சுச்சுவேஷன். ட்ரை, ஸோ ஃபைன் ஸ்டேட் ஆஃப், ஓகே. ட்ரை ரன் அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படின்றது. ஸோ அது வந்து ப்ராக்டிஸ். ட்ரை ரன் ப்ராக்டிஸ். ஓஷன் என்னென்ன? ட்ராப் இன்னான ஓஷன்னா கம்பேர் பண்ணுறது, ரொம்ப சின்னதாக கம்பேர் பண்ணுறது. ட்ராப் இன்னான பக்கெட் அப்படின்னா வெரி இன்சிக்னிஃபிகண்ட், போதுமானது இல்லாமல். ஓகே, இது மேலே எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. மேலே எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு வந்து மறுபடியும் நம்ம ரிவிஷனை தான் எழுதி பண்ண வேண்டாம். அப்படியே நேராக என்ன பண்ணலாம்? அப்படியே டெஸ்ட் போடுவோம். அப்படியே டக்குன்னு டெஸ்ட் போடுவோம். A lose in the final was a dash for the team after a month of hard work. பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டீம் ஃபைனல்ஸில் போய் தோற்று போயிடுச்சு அப்படின்னா என்னது? கிக் இன் த டீத், சிவியர் டிஸப்பாயின்மெண்ட். பயங்கரமான ஒரு செட்பேக் ஆயிடுச்சு. பயங்கரமான ஒரு செட்பேக். ஸோ எக்ஸாக்டா ஈதான் ஆன்சர். ஈதான் ஆன்சர். சூப்பர். அடுத்தது. ஸோ ஈதானா? ஸோ பஸ்லிங் மார்க்கெட் வாஸ் லைக் அ டேஷ் வித் அ வெண்டா ஷவுட்டிங் அண்ட் கஸ்டமர்ஸ் ரஷ்ஷிங். ஸோ கஸ்டமர் ரஷ் பண்ணுறாங்க, வெண்டா ஷவுட் பண்ணுறாங்க. எப்படி இருக்கு அந்த இடம்? ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லாமா? எஸ், ஏ பிஹேவ். சூப்பர், ஏதான் ஆன்சர். இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை, ஈஸியாக போட்டு போயிடலாம். மெனி tech startups that appears promising like dash when tested in the real market. The many tech startups that appears promisingly collapse like dash when it's in a real market. இந்த டெக் ஸ்டார்ட்அப்ஸ்லாம் வந்து எப்படி ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா கொலாப்ஸ் வந்து ரியல் டைமில் நடக்கிற மாதிரியான ஒரு சிமுலேஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றப்போ. எப்படி எக்ஸாக்டா? எஸ், சூப்பர். ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். சூப்பர். The manager avoided
the controversial topics during the meeting and not wanting to handle dash. கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸை அவாய்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை. எஸ், ஹானஸ்ட் நெஸ்ட். சூப்பர், ஹானஸ்ட் நெஸ்ட். Hornet's nest. When a audit began, it opened the dash for the company and revealing a years of mismanagement. ஒரு ஆடிட் பிகின் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வராங்க. Can of bombs. Yes, unpleasant situation. Can of bombs. Super. The training session was just a dash for a main presentation next week. ஸோ அடுத்த வாரத்துக்கு இந்த ட்ரைனிங் செஷன் எப்படி இருந்துச்சான்? ட்ரை ரன் ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக அமைந்தது. சூப்பர். 6-1க்கு ஏ. The teacher is a strict but a fair and always follow the dash when grading a student. அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தாலும் ஃபேராக இருப்பாங்க. அவங்க எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களா? மென்டோஸ் ஆடு இல்லை. ஸ்ட்ரிக்ட் பட் ஃபேர். இல்லைங்க, தப்பாக சொல்லிட்டேங்க. மீனிங் தப்பாக சொல்லிட்டேங்க. இருங்க. அதாவது கேரட் அண்ட் ஸ்டிக் மெத்தட்னா என்ன? நீ ஸ்ட்ரிக்டாக இருந்த, அதாவது குட்டாக பிஹேவ் பண்ணால் உனக்கு நான் ரிவார்டு தருவேன், பேடாக பிஹேவ் பண்ணனா உனக்கு நான் வந்து அடி தருவேன் அப்படின்றது தான் வந்து த டீச்சர் இஸ் ஸ்ட்ரிக்ட் பட் ஆல்வேஸ் ஃபாலோ த டேஷ் வென் கிரேடிங் அ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிரேடிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஸ்கோரிங் கொடுக்கும் பொழுது எப்படி இருப்பாங்க? அந்த மெத்தடுன்னு சொல்லி தான் நம்ம அதை போட்டிருக்கலாம். ஏ ஆன்சர் கிடையாது. ஸோ நான் தப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஆன்சர் என்ன? ஒரு நியூட்ரலான ஸ்டாண்டில் இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நேர்மையாக இருப்பாங்க. அவங்க எப்போவுமே வந்து கிரேட் பண்ணும்பொழுது நியூட்ரலாக இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக டீச்சராக இருந்தாலும் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இஸ் கோல்டன் மீன். இதை வந்து எப்படி மாற்றி எழுதலாம்னா, the teacher is strict in punishing but fair in teaching and encouraging னு போட்டுக்கலாம். and always follow the dash method ஓகே. அந்த டீச்சர் வந்து ஷீன்னு வச்சுக்கலாம். ஷீ மோஸ்ட்லி லைக் டு பிலீவ் அப்படின்னா எதை போடலாம்? ஏ போடலாமா? கேரட் ஸ்டிக் மெத்தட் அப்படின்னு போடலாமா? கேரட் ஸ்டிக் மெத்தட்னு போடலாம். சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ அப்படின்ற ஆன்சர் போடலாம், இல்லை டி தான் ஆன்சர். ஓகேயா? ஸோ பேலன்ஸ்ட் அப்ரோச். ஓகே. ஆஃப்டர் அ இயர் ஆஃப் unemployment, he has been living dash and rely on his savings. எஸ். ஸோ ஒரு ஜென்டில்மேன் அட் அ லார்ஜ். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி சொல்லலாம்? ஜென்டில்மேன் அட் த லார்ஜ் அப்படின்னு சொல்லலாமா? சூப்பர். ஓகே. And after a makeover, she turned out to be ஒரு கடுமைக்கு அப்புறம், ஒரு ஆஃப்டர் அ மேக்ஓவருக்கு அப்புறம் எப்படி மாறி இருக்காங்க? she turned out to be அப்படின்றது எப்படி மாறி இருக்காங்கோ? ஏன்னா 9th ஒன்று கேட்டால் போடுறீங்க. சி டைமண்ட் இன் அ ரஃப். ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் அப்புறம் ரொம்ப டேலண்டடாக வெளியே வந்திருக்காங்க அப்படின்னா பயங்கரமாக ட்ரைனிங் அந்த மாதிரி. டைமண்ட் இன் த ரஃப். ஓகே.
சூப்பர். லாஸ்ட் ஒன். Overjoyed when offered the position, but it turns out to be a dash filled with a stress and low spring. அந்த பொசிஷன் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருந்தானா, தென் லேட்டர் அது எப்படி மாறிடுச்சான்? டாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், ஃபூல்ஸ் பேரடைஸ். தட்ஸ் டர்ன் அவுட் டு பி அ டாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். டாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும்? மெஸ்ஸியாக இருக்கும். அந்த பொசிஷன் மெஸ்ஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ராப் இன் த ஓஷன் வாய்ப்பு இல்லை. ஹாட் பொட்டேட்டோவா இல்லை. பெட் ஆஃப் ரோசஸ்ன்றது கிடையாது. ஃபூல்ஸ் பேரடைஸ். எஸ், ட்ரெண்டிங் நியூஸுங்க. 10th ஒன்றுக்கு ஹாட் பொட்டேட்டோ ட்ரெண்டிங் நியூஸா? ட்ரெண்டிங் நியூஸாக மாறிச்சா? இல்லை. ஸோ ஒன்று ஃபூல்ஸ் பேரடைஸ் அல்லது டாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். மெஸ்ஸியாக மாறச்சுன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஸோ ஏஎன்இ ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டால் ஓகே தான். ட்ராப் இன்னான ஓஷன். ட்ராப் இன்னான ஓஷனை கம்பேர் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ சின்ன கம்பேஷன், ஸோ சின்ன காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்கிறது தான். அதில் எப்படி நீங்கள் எப்படி போடலாம்? ஸோ ஃபூல்ஸ் பேரடைஸ் அல்லது டி போடலாம். ஸோ என்னடா பின்னு போட்டிருக்கீங்க? ஓகே ஓகே, ஆப்ஷன் ஏ. ஓகே ஃபைன், டன். ஓகே, ஒக்காப்ஸ் 2 மணி நேரம் படித்தாச்சு. இடியம்ஸ் 2 மணி நேரம் படித்தாச்சு. ஸோ ஒக்காப்ஸ் ஒரு 60 வேர்ட்ஸ் கிட்ட பார்த்துருப்போமா? ஒக்காப் 60 வேர்ட்ஸு. இடியம்லாம் கண்டிப்பாக ஒரு 80 இடியம்ஸாக படிச்சிருப்போம். சரி, ஒரு 70 வச்சுக்கலாமே. 70 இடியம்ஸ் படிச்சிருப்போம். ரெடியா? புரிந்ததா? ஆச்சு, ஐயோ, ஓகேவா? ஓகே, லெட்ஸ். டைம் 10 ஆகிடுச்சு. 2 hours 2 hours. இது 2 மணி நேரம், இது 2 மணி நேரம் படித்தாச்சு. இப்போ அடுத்து டெஸ்ட் போடலாமா? நல்ல ஒரு மெயின் செக்ஷன் எடுத்து டெஸ்ட் போடுவோம். அதற்கு முன்னாடி எவ்வளோ நேரம் பிரேக்? ஒரு